ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ஃபேமஸ் ஆக்டர் லவ் சிபிஐ ஆஃபீஸர். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ஸ் இல்லை, இங்கே ஒரு கிளப்போடைய ப்ரைவேட் ரூம் தான் காமிச்சிருக்காங்க. கிளப்பு அங்கே ஒரு ரூம் தான் காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பர்சனை வந்து ஒரு மாதிரி அவங்க ஃபேஸை கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் ஒரு மாதிரி போய் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் ஃபீல் ஆகுது. அவங்க தான் நம்மளை வெறுக்கிறான்றதே அப்போ தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீ என்னை வெறுக்கிற அப்படிதானே அப்படி சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க. ஆமாம், நான் அவனை ரொம்ப வெறுக்கிறேன், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. அது கேட்குறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மி நம்மளோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஹஸ்பண்டா நீ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்னோட அப்பாவோட விஷயம் ஓகே, அப்பாவோட விஷயக்காக மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி ஒன்று மேரேஜ் பண்ணி கொடுத்ததா சின்னதாக கூட எனக்கு அப்படி தாட் இல்லை, இருந்ததில்லை சரியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க கண்டிப்பாக டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நான் லவ் பண்ணுறேன்டா அப்படி சொல்கிறாங்க. யார் நீ லவ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார் ஜேகே எப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெமினோட ஜேக்கெட் அப்போ அவங்க மேரேஜ் ஆகிட்டு 2 months இருக்கும். நம்ம இப்போ ஜெமின் ஜேக்கெட் ஃபேஸுக்கு ரிப்பேர் பிடிக்கிறாங்க. அங்கே பாரு, நீ ஹஸ்பண்ட் இல்லை நம்ம ஒய்ஃப் இல்லை, ஓகேவா? ஜஸ்ட் அந்த மேரேஜ்ன்றது இல்லை அப்பாவுக்காக நான் பண்ணிட்டு, ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் பண்ணு, ஓகேவா? இன்னும் ஒரு 4 months மட்டும் வெயிட் பண்ணு. ஆஃப்டர் 6 months கம்ப்ளீட் ஆகிறப்போ எனக்கு வந்துட்டு உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், புரியுதா? ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. நீ தான் என்ன வெறுக்கிறியா உண்மையா அப்படி ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசனை தெரிஞ்சுக்கலாமா அப்படி ஜேகே கேட்குறாங்க. எனக்கு நீ என் மேலே ரொம்ப பாசமாக தானே இருந்த, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கிறத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஒரு காலம் சரியா, நான் ரொம்ப பைத்தியக்காரன், நம்ம முட்டாள்தனமாக இருந்தாலும் ஒரு காலம் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் என்னடா பேசுகிற சொல்லி கேட்குறாங்க. நீ வந்துட்டு ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதா என்கிட்ட பேசாமல் இருக்க, உனக்கு டைம் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அப்போலாம் நீ வந்து வேணும்னே சொல்கிறாங்க. ஆமாம், நான் உன்னை இக்னோர் பண்ணுறேன், நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன், போதுமா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. ஜிமின்னு பார்க்குறாங்க. சில பேர் பிடிக்கிறதுக்கு ரீசன் இருக்கும், சில பேர் பிடிக்காததுக்கு ரீசன் நம்ம இருக்குல்ல, அது மாதிரி தான் சரியா. எனக்கு உன்னை பிடிக்காததுக்கு ரீசன் எதுவும் இல்லை சரியா, ஆனால் எனக்கு பிடிக்கல ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ போய் சொல்கிற, நீ தானே என் மேலே கேரிங்க இருந்த, நீ தானே என் மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வச்சிருந்த, நீ தானே எனக்கு நான் கேட்காம ஒன்றும் பண்ண. ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஒரு காலம் சரியா, அப்போலாம் நான் எப்படி சொல்கிறது, லைக் ஒரு இடியட் மாதிரி இருந்தால் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நீ ஏதோ சம்திங் ஹைட் பண்ணுற சொல்லிட்டாமா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன். ஜெய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொன்னால் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நீ எந்த தப்பும் பண்ணல சரியா, நான் தப்பு பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ தப்பு நீ எப்போ பண்ண மாட்டேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன தப்பு பண்ண சரியா, ஒரு காலத்தில் ஒரு பர்சனை கண்மூடித்தனமாக பிளைண்டடாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பிளைண்டடாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்மளை ட்ரெஸ் பண்ண, ஓகேவா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு புரியல. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு, நான் தப்பு பண்ணிட்டு சொல்ல, இப்படி பண்ணிட்டு ஜெக்கி எனக்கு அதை பிடிக்குதுன்னு சொல்ல, நீட்டு இவ்வளோ வருஷம் பேசாமல் இருந்ததுக்கு ரீசன் தெரியல சரியா. நான் வந்துட்டு எதுவும் நீ பிஸியாக இருக்கேன், சிபிஐ ஆஃபீஸராக அப்படின்றது ட்ரீமில் எனக்கு அப்போ தெரியல சரியா. எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சு சரி ஓகே நீ வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி எனக்கு கரியருக்காக நான் வந்துட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நீ அப்படி பண்ணுறேன்னு நினச்சிட்டேன், ஓகேவா? எனக்கு ரீசன் தெரியலடம்மா, நீ புரிஞ்சுக்கணும், என்கிட்ட சொல்ல ரீசன் சொன்னதானே தெரியும், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. இப்போ இல்லை, நான் எப்போ ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தணும் அப்போ தான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க, ஒரு பெயின் கலந்த ஸ்மைல். நீயா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு கேள்வி அப்படி ஒரு கேள்வி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படி ஒரு மாதிரி ஜெக்கியும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வருது. இப்போ ஜிம் கால் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. ஜிம் சார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ சார் மரஸ் பண்ணுறோம், ஓகே நன்றி சார் வந்து உங்களை வெளில வர சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நீங்கள் ஸ்டேஷன் போயிடுங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வர சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் எதனா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க போயிடுறாங்க. அப்புறம் ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் ஜெக்கே பார்த்துட்டு எனக்கு ஒர்க் இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பசங்களாம் என்ன டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஜிம் அவர் ஜெக்கோட ஜெக்ஸ் கட் பண்ணி பிடிச்சிருப்பாரு. ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டு பிளாக் கலர். இப்போ ஜிம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவரும் சிபிஐ ஆஃபீஸர், ஓகேவா? சிபிசிஐடி ஆஃபீஸர். அப்படியே அவர் விட்டுட்டு போகிறாங்க. டக்குன்னு ஜெக்கி ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி எடுத்து அப்படி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிம்மின் அவர் பேலன்ஸ் மிஸ் ஆகிட்டு அப்படியே ஜெக்கி மேலே விழுந்துடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி அப்படி ஜிம் வந்து அப்படின்னு பண்ணிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன் நானும் சரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அமைதியாக போயிட்டுருக்கேன். ரொம்ப வார்த்தையில் காயப்பட்டு நினச்சிட்டு இருக்கோம் மனசில். ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார் ஜெக்கே சொல்கிறாங்க. இல்லை நானும் பார்த்துட்டு இருக்கேன், போனால் போதும் சரி சரியாயிடுவான்னு சொல்லிட்டு 2 months ஆகணும் மேரேஜ் ஆகிட்டு. மேரேஜ் டே அன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு போனால் இது வரைக்கும் நீ வீட்டுக்கு ரிட்டர்ன் வரவே இல்லை. நானும் கேட்குற ஒயின்ட்டு கூட கேட்டேன். சரி ஓகே நீ பிஸியாக இருக்க, நீங்களாம் ஒரே ஃபீல்டு ஒரே டீமில் இருக்கீங்க, ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க, பிஸியாக இருக்கா அவள் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ரீசன் நான் மட்டும் நானும் அமைதியாக இருந்தேன் சரியா. சரி ஓகே நீ ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வர போகிறா சொல்லிட்டு 2 months வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு டைம் ஷூட்டு கூட நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ வீட்டுக்கே வரவில்லை. இன்னைக்கு கூட நீ இங்கே இருக்க தெரிஞ்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் நீ எனக்கு எனக்கு நோட் பண்ணுறேன், இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணாக்கா நீ தப்பு பண்ணிட்டேன், நீ என்கிட்ட சொல்லு சரியா, நான் சரி பண்ணிப்பேன். அதை விட்டு நீ பாட்டுக்கிறது ஹைட் பண்ணிட்டு நீ வந்துட்டு இந்த வார்த்தையில் காயப்படுறது, ஓகே என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. நீ எவ்வளோ கேரிங்காக இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன், நீ எவ்வளோ அஃபெக்ஷனாக இருந்தால் நான் பார்த்துருக்கேன், ஆனால் நீ வெறுத்தோ நீ ஹர்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க.
அதை என்னால் வேர் பண்ணிக்க முடியாத பெயின், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பெயின் என்னோட ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணாத ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. உன்னோட ஃபீலிங்ஸோட நான் ப்ளே பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணுற உனக்கு தான் தெரியும், சரி எனக்கு தெரியாது. எனக்கு அப்போலாம் என்ன அப்போலாம் பண்ண வரவங்களா சரியா, ஒரு பர்சனை ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணுறது உனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டு டேங்க்கு தான் தெரியும். ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா டேங்க் வந்து ஜேகேக்கும் ஃப்ரெண்டு ஜிம்முக்கும் ஃப்ரெண்டு. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க, உனக்கும் உன் டேக்கும் தான் தெரியும் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி டே உங்களோட சோல்மேட் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்மா என் சோல்மேட் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி பேசுகிறேன், அப்படி பேசவே மாட்டேனே, இங்கே பாரு உண்மையை சொல்ல இதான் ஹார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே ஜிம்மு பின் பண்ணி வச்சுட்டு கேட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன சொன்னா கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகேக்கு ரொம்ப கோவம் வந்து அப்படி ஜிம்மு இப்போ பைட் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு சொல்கிற எதுக்கு முடியல அவரால், எனக்கு அவர் பார்த்த ஜிம்மு வேறு, அவர் இப்படி பேசிட்டு இருக்க ஜிம்மு வேறு, அதனால அவர் ரொம்ப கோவம் வந்து அப்படி பைட் பண்ணிட்டே இருக்காங்க. லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வந்துருச்சு, நெக்கெல்லாம் பைட் பண்ணுறாரு. ஜிம்மு இப்போ ஜேகே புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணி கணக்கில் ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. அவர் ஸ்டன் ஆகிட்டாரு, நம்ம ஜிம்மு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து ஜிம்னுக்கு இப்போ இருக்கிற ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த ஜிம்னுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குற ஜிம்னுக்கு ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இனி ஒரு டைம் என்கிட்ட அங்கே பாரு, ஃபஸ்ட்டு ஹராஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு, அது ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை அதர் பர்சனோ இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு சரியா. அது என்கிட்ட நான் ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர் தாண்டி நானும் ஒரு ஹியூமன் தான் சரியா. இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டு அங்கே பாரு என்ன வேலை கேஸ் போட்டு உள்ள நான் வந்து உள்ள வச்சிருவேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி ஒரு கேஸ் எந்த ஒரு செக்ஷன்னாலும் நான் உள்ள வைப்பேன் பார்க்குறியா ஜிம்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வைடா முடிஞ்ச எப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே வேண்டா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் புஷ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜேகே சொல்கிறாங்க. நீ ஒரு சிபிஐ ஆஃபீஸராக இருக்கலாம் சரியான எனக்கு ஒய்ஃப் ஓகே, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ இல்லை ஒரு லைஃப்பில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, நான் தப்பு பண்ணிக்கிறது புரியுது ஓகேவா, என்ன தப்பு பண்ணேன் டே நான் தப்பானு தெரியாதான்னு என்கிட்ட சொன்னால் எனக்கு தெரியும் ஓகே சரி பண்ணிப்பா, நான் உன்னை ரொம்ப பேச லவ் பண்ணுறேன், இப்போ இல்லை ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக லவ் பண்ணிருக்கேன் ஓகேவா, நீ என் ஃபீலிங்ஸ் ப்ளே பண்ணாது ஓகேவா, நீ தான் எனக்கு எல்லாமே நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், நீ எனக்கு தெரியும் என்னோட கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அதை தாண்டி எனக்கு பர்சனல் லைஃப் அதை விட இம்பார்ட்டன்ட்டு, நான் வந்துட்டு நம்ம ஜிம் தானே ஒர்க் பண்ணிட்டுருக்கா, யார் கூட இருக்கேன், என் மைண்ட் கூட தானே இருக்கா, அவரே டீம் தானே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் மைண்ட் ஃபோன் பண்ணுறப்பல கேட்பேன், நீ எப்படி இருக்கிறதா உனக்கு தான் கேட்பா, அவ கூட கேட்பா இருக்காது நீ அவனே கேட்டிருக்க அப்படி சொல்லிட்டு, என் அக்கா நான் யாருக்குமே சொன்னதில்லை உன்னை லவ் பண்ணுறது அவன்ட்டு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், இப்போ இருக்க அதில் வந்துட்டு ரிவீல் பண்ண முடியல, எனக்கு நீ வந்து பிஸியாக இருக்க, நீ உன்னுடைய ப்ரொஃபஷனலாக நீ வந்துட்டு பர்ஃபெக்டாக நினைக்கிற, நீ அதை அச்சீவ் பண்ண நினைக்கிற, நீ அதை ஃபோக்கஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் நினச்சிருந்தேன், தவிர மற்றபடி எனக்கு உங்களுக்கு தள்ளி போகணும் எதுவுமே இல்லை சரியா, நான் ரொம்ப பேசுகிற பண்ணுறேன், நீ தான் என்னை பார்க்க கூட சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்க 5 வருஷமா, நான் அப்போ கூட எனக்கு நினைக்கவே இல்லை, இப்போ தான் எனக்கு புரியுது நீ வந்து அவாய்ட் தான் பண்ணியிருக்க, எங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரப்போ இன்வைட் பண்ணுறப்போ நீ ஏன் வராமல் இருந்த, டே கூட அடிக்கடி சொல்லுவான் அவன் மாறிட்டான் அவன்ட்டு பேசுறதுல நான் சொல்லுவான், எனக்கு அப்போ கூட புரியல ஏன்னு சொல்லிட்டு, நாங்கள் 2 பேர் ஆக்டர் ஆகிட்டோம், நீ வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டனால நான் எங்கள்கிட்ட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீ அதில் தான் கொஞ்சம் தள்ளி போயிருக்க, நான் அப்படி நினச்சிட்டு வேறு ஒரு ஊரில் இருக்க, ஒவ்வொரு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டுருக்க அப்படி சொல்லிட்டு, ஆனால் நீ கேட்டால் இந்த ஊர்லாம் கொடுப்பாங்க, எனக்கு நீ அப்படி ஒரு பொசிஷனில் இருக்க உன் டிபார்ட்மெண்ட்டில், உனக்கு அவ்வளோ வந்துட்டு நினச்சாலும் அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, நீ அவ்வளோ போல்டு அவ்வளோ டேலண்டான ஒரு பர்சன், ஆனால் நீ வந்துட்டு இங்கே வரணும் நினைக்கவே இல்லை, இப்போ உன் டீம் வந்து நல்லா நீங்கள் வந்திருக்கு, எனக்கு இங்கே வந்திருக்க முடியாது எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் நம்ம ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க, ஜிம் பார்க்குறாங்க, பார் ஜேகேன்னு விட்டுரு சரியா, என்னை விட்டுட்டு உனக்கு நல்லது இல்லைன்னு நீ ரெக்ரெட் பண்ணுவா சரி, ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ரெக்ரெட் பண்ணுவானா சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க, பார்க்கலாம் யார் ரெக்ரெட் பண்ணுறாரு பார்க்கலாமா, ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்க்கலாமே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே ஜிம் ஷர்ட்டில் கை வைக்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க ஜேகே வேணாம் ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பார் ஜிம் என்னோட ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு புரியுது இது பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பெயின் எனக்கு தெரியல சரி எப்படியே வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்து நீ உனக்கு மேலே வெறுப்பும், நான் உன்னால சஃபர் ஆகிட்டே தான் இருப்பா சரியா, அன்றைக்கி அதுக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா வேண்டாம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம் போயிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜம்கான கூப்பிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க, அந்த வருஷத்துக்கு எடுத்து அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஆனால் அதுக்கு பெயினாக ஃபீல் ஆகுது, எங்கேயோ வந்துட்டு அவன் ஹார்ட்டாக இருக்கா நான் சொல்லிட்டு அவருக்கே தெரியல அது, இப்போ நம்ம ஜேகே ஜிம் போய்ட்டு அகைன் புஷ் பண்ணுறாங்க, ஜிம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஜேகே வந்துட்டு ஜிம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பின் பண்ணி இப்போ வந்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு அவர் கூட இருக்காரு. ஜிம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அது ஒரு கடத்துக்கு மேலே அவர் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது அமைதியாக விட்டுறாரு, அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க. ஜேகே இருக்கார் ஆல்மோஸ்ட் ஒரு 4 ரவுண்டு போயிருக்கும், இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜேகே இப்போ தான் ஸ்டாப் பண்ணுறாரு. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இந்த ஹார்ட்ஃபுல் ஐஸோட ஜேகே பார்க்காது தர்ஷன் பார்க்காது சரியா, நீ திட்டு ஓகேவா நான் வாங்கிக்கிறேன் அடிச்சுக்கோ என்ன பண்ணிக்கணும் வாங்கிக்கிறேன் சரியா, இந்த மாதிரி பார்க்காத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண தெரியலடா ரொம்ப லவ் பண்ணுறேன்டா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக படுத்துருக்க எதுவுமே சொல்லாமல் ஜிம் பார்க்குற இப்போ ஜேகே பார்க்குறாங்கன்ட்டு பேச சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான் நீ சொன்னேன் ஒரு
ஒய்ஃபாக நீ வந்துட்டு எடுத்துக்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஜேகே ஜிம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்டாக நீ ஒரு ஒய்ஃப் எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கிறேன் ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறீங்களா அப்படி நினைக்காது சரியா. நான் வந்துட்டு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்க நீ அப்படி தான் எடுத்துக்கிட்டது, நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஜிம் தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு ஹெப்டும் பெயினாக இருக்குது ஜேகே பார்க்குறேன் ப்ளீஸுங்கப்பா ரெண்டு பேசுகிறா. ஜிம் சொல்கிறாங்க ஜேகே கேட்குறாங்க ஜிம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிம் அப்படியே எதிர்க்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஜிம் இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை, அப்படியே எதிர்க்காரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நடக்க முடியல. இப்போ ஒரு கால் பண்ணுறாரு பர்சனுக்கு. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க சொல்கிறா ஜிம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கார் எடுத்து முடியுமா சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு பர்சன் வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க ஜிம் யாரும் ஓகே சொல்லிட்டாங்க ஓகே தான் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த காரில் போய் உட்காராங்க. இப்போ ஜேகே எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அந்த பர்சன் கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு ஜேகோப்டா ஜிம் கூட்டிட்டு போகிறாரு. ஏன்னா அவங்களும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஜேகேக்கு அப்படியே ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. அதே ரூமில் வந்து உட்காராரு. அவருக்கு என்ன பண்ணவே தெரியல, என்ன பண்ணேன் அவருக்கு ஏன் வந்து என்ன வெறுக்கிறான் அதுக்கு ரீசன் சொன்னாலும் தெரியும் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அவ்வளோ அழகு வருது. இப்போ அவர் டேரெக்டாக நம்ம டேக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ ஃபோன் பண்ணுறாங்க சொல்லி ஜேகே சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க என் ஜிம்மில் ஏன் வெறுக்கிறான் சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேன் அவன் எனக்கு என் வெறுக்கிறானே தெரியல. ஆனால் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறான், பேச மாட்டேங்கிறான். எதுவும் டைம் வந்து பேச ட்ரை பண்ண பேச மாட்டேங்கிறான். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தால் கண்டுக்கல தான். ஆனால் இப்போ வந்துட்டு நானே கூட டைம் டெக்ஸ்ட் பண்ணுறேன் அவனுக்கு. ஆனால் வந்து இப்போ எனக்கு டெக்ஸ்ட்லாம் பார்க்கறது கிடையாது. இவரு வந்துட்டு அவன் வந்து ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு தெரியல ஜெட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க நான் ஏதோ வந்து ஹார்ட் பண்ண பயமாக டே எதுனா ஹார்ட் பண்ணுறேன் எனக்கே தெரியாமல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க தெரியல அப்படி தான் ஹார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அவன் எதனால் எனக்கு தள்ளி போயிருக்கான் எனக்கு புரியலடா. நான் நினச்சேன் அவன் என்கிட்டே அப்போ அவன் லவ் பண்ணலையா அதுக்கு நான் லவ் பண்ணுறப்போ அவன் லவ் பண்ணலடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க எனக்கும் அதை நான் நினச்சி அவன் லவ் பண்ணுறான் அவன் பிடிக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தாக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கேருந்து கண்டுபிடிக்குது அவள் எதனால் நம்ம இருக்கிறான்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்குது அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க நினைக்கிறாங்க. இப்போ ஜிம் டேரெக்டாக ஒரு டாமா இருக்காங்க தான் போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி நிறைய பர்சன் இருக்காங்க. இப்போ ஜிம் வர சுச்சுவேஷன் பார்த்து அவங்க பார்க்குறாங்க. ஜிம் நிறைய ஓகே சார் ஒரு பர்சன் ஓடி வராங்க. பார்த்தா நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னு கேட்குறாங்க ஜிம் ஓகேவா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க நான் ஓகே தான் ஹேங் சொல்கிறாங்க. இல்லையே நீ ஓகேவா இருக்கும் தெரியலையே அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது இல்லை ஹேங் ஓகே தான் சொல்கிறாங்க. இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஒரு நெக்கு கிட்ட கேஸ் ஆகுது. ஜிம் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. என்னாச்சு என்ன நினச்சின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் நடந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம் நீ சொல்லி என்ன நினச்சி உங்கள் லைஃப்பில் நீ ஏன் ஜேகே வந்த அளவுக்கு வெறுக்கிற என்னதான் ஆச்சு அப்படி கேட்குறாங்க. எனக்கு நான் பார்த்து ஸ்கூல் படிக்கும்போது நீ ஜிம்ல ஜேகே எனக்கு கேர் பண்ணி பார்த்துப்பல எனக்கு உன்னோட தம்பின்னு தாண்டி நீங்கள் வந்துட்டு என்னதான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது வேறு கிளாஸ் தான் காலேஜில் வேறு டிபார்ட்மெண்ட் அப்படி இருந்து கூட ரொம்ப கேரிங்காக இருப்பி லஞ்ச் டைமில் ஒன்றா நிறைய ஃபுட்டு வாங்கி கொடுப்பேன். அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மில்க் ஷேக் வாங்கி கொடுக்குறது அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஃபன் பண்ணுறதுக்கு பழகிட்டு போய் அவன் தான் அவன்கிட்ட பேச ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீ நிறைய அவங்க கூட பேச டைம் பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவல அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப இடியட்டாக இருந்தாங்க சொல்கிறாங்க. இடியட்டாக என்னடா பேசுகிற அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. சொல்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்க நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அமைதியாக சொல்கிறாங்க. இல்லை ஒரு பர்சன் ரொம்ப பிடிக்கும் அவங்கள வந்துட்டு நம்ம அவங்களுக்கு க்ரஷ்ஷாக ஒரு ஒன் சைட் லவ் கூட வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. ஒன் சைட் லவ் சொல்கிறாங்க அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் ஒன் டே வந்துட்டு கூட கன்ஃபியூஸ் பண்ண ஆசைப்பட்டிருக்கோம். அப்போ ஒன் டே அவங்க எப்படி கன்ஃபியூஸ் பண்ண எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் அப்படி இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் சொன்னால் எப்படி இருக்கும் அங்கே அப்படி ஜிம் கேட்குறாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பியும் சுகாராக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அந்த பெயின்ஃபுல்லாக தான் அங்கே நான் எந்த ஒரு பர்சன் லவ் பண்ணணும் அது பர்சன் கொடுத்தாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் பார்க்குறாங்க நீ ஜேகேவை சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு ஐடியா செக் பண்ணுறாங்க. என்ன ஜிம் நீ சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் ஹேங் நம்ம அந்த ஸ்கூலில் தானே படித்தோம் நீங்கள் எங்களோட சீனியர் அவங்களோட ஜூனியர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஜங்கு ஃபஸ்ட் டைம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹேங் சொல்கிறாங்க. ஒயனும் நம்ம ஜங்கு ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம்னு ரெண்டு பேரும் ஸ்கூலில் தானே படிச்சிருப்பாங்க. நம்ம டேவுடைய அத்தை பசங்க தான் நம்ம ஜங்கு அண்ட் ஒயின் அவங்க ரெண்டு பேருமே விளையாக்க ட்வின்ஸ் ரெண்டு பேருமே வந்து பூசானவங்க வந்திருப்பாங்க. இவங்களும் பூசான் சேர்ந்தவர் தான். அவர் சீல் வந்து ரொம்ப டேஸ் ஆயிருக்கும். இவங்களுமே அதே அங்கே தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு அப்போ தான் அவங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு அனியும் வந்திருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. அப்போ டே தான் இன்ட்ரோ பண்ணிச்சிருப்பாரு. இது வந்துட்டு நம்ம ஒயன் இவங்க வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேரும் ட்வின்னு ரெண்டே அத்தை பசங்கன்னு சொல்லும்போது ஜிம்முக்கு வந்துட்டு ஒயின் ஜேகே ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் பார்க்க பிடிச்சிருக்கும். அதுவும் ஜேகே ரொம்ப க்யூட்டாக இருப்பார் பார்க்கறதுக்கு அழகாக ஒரு மாதிரி பனி ஸ்மைலாக பண்ணிக்கிட்டு. அப்போ ஜிம்முக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க ரெண்டு பேருமே ஒரு அழகாக பார்த்து பாருங்க டேவோட அத்தை பசங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டேவும் ஜிம்மும் சோல்மேட்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களும் ஒன்றாவது படிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம டேவும் ஜேகே ஒன்றா இருப்பாங்க. ஜிம் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஒய்யனு அதுக்கப்புறம் காயிலாக இருப்பாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆனால் அவளோட பாசம்ன்றது எப்பவுமே நம்ம அவங்க 3 பேர் மட்டுமே இருக்கும். ஒய்யனுக்கு ஜேகேக்கு டே 3 பேருமே ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருப்பாரு. ரொம்ப பாசமாக ஒரு மாதிரி அந்த ஒய்யன் இப்படினாக்கா ஜிம்மில் ரொம்ப பாசம் வச்சிருப்பா. அது நம்ம ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சேம் ஜேகே மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு.
ஜேகே அதிகமாக எப்படின்னாக்கா அட்டென்ஷன் கொடுக்க மாட்டார். ஆனால் எப்படின்னாக்கா ஜிம்முக்கு ஜேகே பிடிக்கும். அவருக்கு எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்கறது சரி இவர் எல்லாமே பண்ணுவார். அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போக போக தான் ஜிம்முக்கு ஜேகே இன்னொரு க்ரஷ் மாதிரி ஆகும். ஏன்னா மல்டி டேலண்ட் பர்சனாக இருப்பார். மல்டி டேலண்டட். செகண்ட் வந்து கொஞ்சம் ஷை பாய் அப்படி டிஃப்ரெண்டாக இருப்பார். அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டார். அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜேகே ஜிமின் ஒயன் இவங்க இவங்களாம் ரெண்டாவது இருந்திருப்பாங்க. அதே கூட தான் ஹேங்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க. அவங்க சரி இவங்க ஜூனியர். அப்போ தான் ஹேங்ஸை ஒரு டைம் பார்க்குறப்ப இவங்களாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பேசி பழகி இருந்தால் ஒரே பிறகு லஞ்ச் டைம் ஒன்றா சாப்பிடுவாங்க. அப்போ இவங்களாம் ஒன்றா ஒரு ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க ட்ரீம்லாம் சொல்லியிருப்பாங்க. ட்ரீம் வந்து அப்போதைக்கு அவரை கரெக்டாக ரெகனைஸ் பண்ணிக்க மாட்டார். எனக்கு அவருக்கு பின் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அவங்க அப்பா ஒரு ட்ரீம் சொல்லியிருப்பாரு. இவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தாட் இருக்கும். அதை யோசிச்சுருப்பாங்க. நம்ம ஜேகே பார்த்தா அவருக்கு வந்து எப்படின்னாக்கா ஆக்டர் ஆகணும் ஆசை. சேம் டேக்கும் அதே ஆசை தான். டேக் வந்து மாடலிங் அண்ட் ஆக்டர் ஆகணும் ஆசை. ஜேகேக்கு வந்து ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை. ரெண்டு பேருமே வந்து அதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவங்க ஒன்றே ரெண்டு பேரும் அவரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒயனுமே எப்படின்னாக்கா அவரோட ட்ரீம் என்ன சொல்லிட்டு அவருமே ரெகனைஸ் பண்ணிக்க மாட்டா. அப்படி தான் ஒயன் ஜிம் சேம் சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. மற்றவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. பர்ஃபெக்டாக இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம் எப்படினாங்க மற்றவங்களும் ஃபோக்கஸ் பண்ணுவார். அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவார் அவங்களுக்காக. அது பார்க்குற எனக்கு ஜிம்மோட ரொம்ப பாசம். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். நம்ம டேக்கிட்டே ஜேகே கிட்டே ஜிம்மில் ரொம்ப பாசமாக இருப்பார், கேரிங்காக இருப்பார். அப்போ அப்படி தான் கொஞ்சம் டேஸ் போக போக ஜிம்முக்கு ஜேகே மேலே ஒன் சைட் ரொம்ப டீப்பாக ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு நம்ம லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஜேகே லெவல் சொல்லணும். எனக்கு இப்போ சொன்னாக்க டிஸ்ட்ராக்ட் ஆகும். அவர் ட்ரீமோட இருக்கான். அவர் ஆக்டர் ஆகும்னு சொல்லிட்டு அவர் ஆக்டர் ஆகட்டும் அப்போ சொல்லிட்டு ஜிம் நினச்சிருப்பாங்க. அவருக்கு அது ஒன் சைடில் வந்து அவருக்கு எனக்கு ஹைட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. மற்றவங்களும் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஜிம் வந்துட்டு ஜேகே கிட்ட டேக்கில் பேசுகிறப்ப சில பேர் வந்து புள்ளிலாம் பண்ணுவாங்க. எதுக்கு அவங்க கூடவே இருக்கா சொல்லிட்டு. ஆனால் மைண்ட் திட்டுவா, நீங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு. எனக்கு அவங்க நினைப்பாங்க ஜிம் வந்துட்டு செவன் பர்சன்ட் இல்லை. ஜிம்ல வந்துட்டு அவங்க கூட இருக்கிறதுக்கு அவங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸும் அழகாக இருக்காங்க. நீ வந்து அவங்க பக்கத்தில் நிற்கவே கூடாது, நீ வந்து ஜப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வயனும் சேம் கொஞ்சம் ஜப்பியாக தான் இருப்பான். ஆனால் நம்ம வயன் வந்துட்டு கண்டுக்க மாட்டான். நீங்கள் யாரும் எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஜிம்மில் கூட்டிட்டு ஹேண்ட் பிடிச்சி போல்டாக போயிட்டு இருப்பான். ஜிம்முக்கு அதை ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வயன்கிட்ட அவர் ரொம்ப அதிகமாக கம்ஃபர்டபுளாக இருப்பார். அவர் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு டேவும் ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. டே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோல்மேட் ஆகும். எனக்கு ஜேகேவும் எனக்கு ரொம்ப ஜேகேவும் பிடிச்சிருக்கு அவர் சொல்லுவார். ஒயின் கேட்பா அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஒயின் கூட கேட்பானா அவங்க மட்டும் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. தம்பியாக இருந்தாலும் வந்துட்டு அவங்க அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். போக போக அவருக்கு ரொம்ப லவ் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த லெவலாக ஹைட் பண்ணிக்கிட்டு அவர் பேசுகிறப்போ ஒரு ஃப்ரெண்டாக மட்டுமே பேசுகிற கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசிட்டு இருப்பார். மண்டே அவனுக்கு அந்த ஃபீல் மேலே வருமா அப்படியே யோசிச்சிருப்பார். சம்டைம் ஜேகே வந்து இப்படிக்கா ஜிம்மில் ஹார்ட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கும். ஆனால் ஜிம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவர் கொஞ்சம் இப்படிக்கா மேபி கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கான், கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. ஹேங்ஸ்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு காலேஜ் போயிருப்பாங்க. அதே காலேஜில் இவங்க போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஜிம்முக்கு என்னன்னாக்கா இந்த மாதிரி இந்த சிபிசி ஏரியா அந்த ஒரு இதில் வந்து அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. ஜிம்மில் அப்போ வந்து ஜிம்மில் லாயராக சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி ஒரு க்ரைம் வந்து கண்டுபிடிக்கிறதுல தான் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணுவார் அடிக்கடி. அப்போ பார்க்குறப்போ ஜிம்முக்கு எனக்கு சேம் தாட் வந்திருக்கும். ஜிம்மில் எனக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஆகுமா சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல் தான் சூஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு அது யார்ட்டும் சொல்லிக்க மாட்டாங்க. இதுதான் ஆகும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிப்பாங்க. வந்து ஹயாங் லைன்ஸோடைய ட்ரீம் அதுதான். அப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரீம் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜேகே டே மட்டும்தான் ஜேகே டேக்காய் 3 பேருமே ஆக்டர் ஆகுன்றது அவங்களோட ஆசை. ரொம்ப ஃபேமஸ் ஆக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீம். அவங்க வந்துட்டு எப்படின்னாக்கா விசுவல் கம்யூனிகேஷன் தான் எடுக்கிறாங்க காலேஜ் குரூப்பில். அவங்க ஜிமினும் அப்புறம் இன்னும் வேற ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அந்த ரிலேட்டடாக இருக்கிறாங்க. இவங்க அவங்க ரிலேட்டடாக எடுத்துறாங்க. இப்போ கிளாஸ் வேறு ஜிமின் ஒயின் ஒன்றா இருக்காங்க. ஜேகே டே காய் 3 பேர் ஒன்றா இருப்பாங்க. இவர் எப்படிலாம் லஞ்ச் டைம் பார்க்குறோம் அப்பலாம் பேசுவார், கம்ஃபர்ட் பண்ணுவார். காலேஜ் போனதுக்கப்புறம் ஜேகே டேக்கு பயங்கர ஃபேன் பேஸ் வந்து அதிகமாகிடுது. காலேஜ்லேயே அவங்க படிக்கும்போது எப்படின்னாக்கா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ். அவங்க பக்கத்தில் மற்றவங்க போனால இப்போ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி போடுவாங்க. சில பேர்லாம் ஜிம்முக்கிட்ட டேரெக்டாக கேட்பாங்க. அவங்க டேரெக்டாக சொல்லுவாங்க நீ எதுக்கு அவங்க கூட இருக்க, நீ எதுக்கு கேர் பண்ணுற, நீ எதுக்கு அவங்க அட்டென்ஷன் வேணும்னு நினைக்கிற சொல்லுவாங்க. அப்போ ஒயின் திட்டுவா அவங்க என்னோட தம்பி தான் அவன், செகண்ட் டே எங்களோட அத்தை பையன், அவனோட சோல்மேட்டு, உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் திட்டுவா. அப்போ தான் ஒயின் ஜிம்னு கொஞ்சம் பண்ணாக்க வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், நம்மளும் வந்து ஜப்பியாக இருக்கும் போல சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒயின் ஜப்பியாக தான் ரொம்ப அழகாக இருப்பா. சேம் ஜிம்மில் அப்படி இருப்பாங்க. 2 பேருமே இந்த கொஞ்சம் வெயிட் லாஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் தனி ஒரு எப்படினாக்க தனியாக எல்லாருமே வந்துட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் ஒயினும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்னு சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து சொல்லுவாங்க. ஜிம்மில் கண்டுக்க மாட்டாரு. எனக்கு நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே நம்ம யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் ட்ரூ லவ், ட்ரூ கேர், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே. அதனால ஜிம் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒயின் சேம் அப்படி தான். அப்போ டேஸ் போக காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஜேகே எப்படினாக்கா அந்த ஆக்டிங் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு, ஆக்டிங் கோர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி ஒரு எப்படினாக்க ப்ராஜெக்ட் பண்ணுவார். நிறைய விஷயம் பண்ணுவார். அவருக்கு அந்த ஷைனஸ் வந்து போக மாட்டார் அவர் விட்டு. அப்போ வந்துட்டு அவர் வந்து டே வந்து டக்குன்னு வந்துட்டு செலக்ட் ஆகிறாங்க எல்லாத்துலேயுமே.
நம்ம ஜேகேக்கு வந்துட்டு எப்பவுமே மற்றதெல்லாம் மார்க் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த ஆக்டிங் பண்ணுறப்போ அந்த சில விஷயங்கள் வந்து வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய ஹார்ட் ஆகிறாரு, ரொம்ப சஃபர் ஆகிருக்காரு. இப்போது அதை பார்க்குற ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க, இப்போ ஜேகே பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக முடியும் சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறதுனால முடியுமா? கண்டிப்பாக முடியும் ஜிம்மு சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி சொல்கிறாங்க. பட் டே தான் ஜிம்மு ஜேகே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜேகே மோட்டிவேட் பண்ணுறாங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. டேஸ் அழகாக போயிட்டுருக்கு. அப்படி ஒன் பாயிண்ட் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே கிட்ட அவருக்கு லவ் சொல்லணும் ஆசை வந்துடுது. நம்ம வந்துட்டு இங்கே இந்த காலேஜ் முடிச்சு போகிறதுல நம்ம ஜிம் ஜேகே சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு பயமாக வர இருக்குது. சொன்னேன் எனக்கு அவன் நம்மகிட்ட ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் தான் பேசுகிறான் போல, தாண்டி எதுவும் பேச மாட்டான். டேட் இருக்குது, அந்த கம்ஃபர்ட் கூட அவன் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம எப்படி சொல்கிறது அப்படி ஒரு மாதிரி இருக்குது. சொன்னால் தப்பாக எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒயின்கிட்ட ஜிம் தான் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி தம்பி லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை அவர். அதனால் எப்படா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் இருக்குது. ஃபீலிங்ஸை கன்ஃபர்ஸ் பண்ணுறது ரொம்ப பயப்படுறாரு. ஆனால் எனக்கு இப்போ ஜேகேக்கு ரொம்ப ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குது காலேஜில். அவருக்கு பயந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் ஜிம்மு பார்த்து புறப்படுவாங்க. சில பேர் ஜிம்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இப்படினாக்க வருவாங்க. ஆனால் ஜிம் யாரையும் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு படிப்பு நல்லா ஸ்டடீஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். செகண்ட் அவருக்கு ஜேகே, இது ரெண்டு தான் அவரோட லைஃப் வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும். அவனோட ஸ்டடீஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், செகண்ட் ஜேகே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அவருக்கு பிடிக்கும். ஜேகே ஹாப்பியாக தான் அவர் ஹாப்பியாக இருப்பார். ஜேகே ஸ்மெல் பண்ணி இவரும் ஸ்மெல் பண்ணுவார். ஸ்மெல் டே மேலே அவர் அதே பாசமாக இருப்பார். ரெண்டு பேருமே யாரும் ஒரு பாசம் சொல்லுவாங்க அடிக்கடி. நீ வந்துட்டு அவங்களும் லவ்க்கு டிசர்வ் பர்சன் இல்லை ஜிம்மி, நீ வந்துட்டு அவங்க மட்டும் லவ் கேரம் கொடுக்குறாங்க, உனக்கு கண்டுக்கிறதே இல்லை. அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணுறாங்க. நீ எதுக்கு எனக்கா டேக்கு எதாவது அவங்களுக்கு காலேஜில் ரெக்கார்ட் கொடுத்தாங்கனாக்கா பண்ண சொல்லுவார் ஜிம்மி கிட்ட. சேம் நம்ம ஜேகேக்கு எதில் ரெக்கார்ட் பண்ண சொல்லுவார். நம்ம ஜிம் பண்ணி தருவாங்க. நீ எதுக்கு அவங்களுக்கு இதில் பண்ணுற, உனக்கு ஒரு வேல்யூ இருக்குது, நீ எப்படி இருக்கா ஜிம்மில் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஜிம்மில் அதை கண்டுக்க மாட்டார். அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை லவ்வோ எதுவுமே எதிர்பார்த்து பண்ணக்கூடாது, பெனிஃபிட் எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. நம்ம எதுவுமே எதிர்பார்ப்பெல்லாம் பண்ணாதான் ட்ரூ லவ் கேர். ஜிம்மிட்டு அப்படி பண்ணுவார். நம்ம டே வந்து ஒரு சோல் மெட்டீரியல் அதனால் பண்ணி தருவார். நம்ம ஜேகே வந்துட்டு அவருக்கு லவ் க்ரஷ் அதனால் அவர் பண்ணி தருவார். இப்படி அப்படி டேஸ் போயிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஜிம் வந்து காலேஜ் வந்து எண்ட் ஆஃப் த இயர் முடிக்க போகிறாங்க. ஜேகே வந்து எப்படின்னாக்கா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. அந்த எப்போ அந்த ரொமான்டிக் சீன்ஸ், அந்த ப்ரொபோசல் சீன் இதெல்லாம் வந்தாக்கா ஒரு சுத்தமாக வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காரு. டேவில் செலக்ட் ஆகிட்டாங்க. நம்ம ஜேகே மட்டும் செலக்ட் ஆகல. எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் வந்து போக போகிறீங்க, போய் ஆடிஷன் கொடுக்கணும், நீ இப்படி தானே பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க சார் வந்துட்டாங்க. எனக்கு அவர் டேரக்டர் மாதிரி தானே அவர் திட்டிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே பார்க்க என்ன பண்ணுறது, பாரு உங்கள் ஃபீலிங்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆப்போசிட் பாஸ் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணி சொல்கிற அந்த விதத்தை வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணணும். ஒன்றால் அது பண்ணவே முடியல ஜேகே அப்படி ரொம்ப திட்டிடுறாங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை, ஒரு சின்ன ஒரு வீடியோ கூட எடுத்து கொடு. சரியா உன்னால் இங்கே பண்ண முடியல கூட தனியாக நீ பண்ணி பாரு. சரியா உன்னால் முடியும், உன்னால் ஒரு பர்சன் வந்து கன்வெர்ஸ் பண்ண முடியும், ஒரு பர்சன் ஃபீல் பண்ண முடியும் லவ் அப்படி சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீ அப்படி எதுவும் பண்ணால் மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன், உனக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேகே ரொம்ப அழகாங்க, எனக்கு முடியாதோ சொல்லிட்டு ஜேகே அது மட்டும் வரமாட்டேங்குது. அந்த லவ் சீக்வன்ஸ் மட்டும் அவருக்கு வரமாட்டேங்குது. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்புறமா டே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க என்ன தானே கஷ்டம், உனக்கு எதுனா பண்ணணும், ஏன் இப்படி இருக்க, உனக்கு அது மட்டும் வரும்போது ஆக்டிங் எல்லாமே தான் இருக்கும். ஒரே ஜஸ்ட் வந்து ஃபைட்டிங்ஸ்க்கு மட்டும் கூட சரியா ஃபைட்டிங் ஆக்டிங் மட்டும் கூடாது. அது எல்லாமே இருக்கும். ரொமான்டிக் லவ் எமோஷனல் இங்கே எல்லாமே இருந்ததுனா அது ஆக்டிங் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஒரு ஃபேமஸ் ஆக்டர் ஆகுனா என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும், மிக்ஸ் பண்ணி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஆனால் ஜேகே எனக்கு லவ் அந்த ஃபீல் மட்டும் யாரும் வரமாட்டேது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை யார்ட்டையும் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரை வச்சு நம்ம அந்த மாதிரி இது பண்ணுறது கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. வேறு ஜிம்மில் வச்சு பண்ணுறியா சொல்கிறாங்க. ஜிம்மில் வச்சு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் வச்சு பண்ணு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குங்க ஜிம் கிட்டே சொல்லணும் சொல்கிறாங்க. ஆமாடா ஜிம் ட்ரை பண்ணி பாரு சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு, ஏன்னா மற்றவங்களும் பயப்படுறா, இது ஜிம்மில் சொல்லி பாரு சொல்கிறாங்க. அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான், அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் கூட பண்ணா சொல்லி கேட்குறாங்க. நீ அப்படியே சொல்லிட்டேன். ஆமாம் ஆனால் ஜிம்முக்கு தெரியக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் தெரியக்கூடாது, ஜிம் தெரியக்கூடாது, நீ எப்படி பண்ணுறாக்கா நீ சொல்ல, நீ வந்து அன்எக்ஸ்பெக்டாக போயிட்டு சொல்கிற மாதிரி சொல்லு சரியா, அப்போ வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதை அப்படி கேப்சர் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணி சார்ட்டு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கூட பிரச்சனை ஆகும் மேபி, ஆனால் நம்ம ஜிம்கிட்ட சொன்னாக்கா பிரச்சனை ஆகுது, எனக்கு அவன் நம்ம ஜிம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜேகேவும் சரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்முக்கு வந்து இப்படி தெரியல, ஜஸ்ட் ஜிம் வந்து போயிட்டு இருக்காரு லைப்ரரிக்கு. அப்போது ஜேகே ஓடி வராங்க. இப்படியாக்கா அது இப்படி கிரவுண்டு நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க அந்த டைமில், அந்த வழியாலும் போயிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜிம் வந்துட்டு இருக்கும்போது ஜேகே வராங்க. ஜிம் நடு கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சங்கா ஜிம் சொல்கிறாங்க. எங்கே போயிட்டு இருக்கா அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஜேகே கேட்குறாங்க. லைப்ரரிக்கு சொல்கிறாங்க. அப்படியா ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் ஜிம் கேட்குறாங்க. ஏன்னா வாங்கிட்டு வரும் உனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. கேட்க சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே லைட்டாக ஷை ஆகிறாங்க ஒரு மாதிரி. என்ன சங்கா சார் அப்படி கேட்குறா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ சொல்லு உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ், அது இன்சைட் உள்ள ஹாப்பினஸ் வெளியில் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வேர்ட்ஸால் சொல்ல முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் அவருக்கு. அவர் பார்த்துட்டு இருக்காங்க. சங்கா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எப்படி சொல்கிறது, எனக்கு
ஜிம்மில். அது சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்க அப்படி பார்த்துருக்காங்க, அவ்வளோ ஐஸ் ட்ரிங்க் பண்ணி பார்த்துருக்காங்க, அவ்வளோ க்யூட்டாக. இப்போ அங்கே நடந்து போன எல்லாரும் அப்படின்றாங்க, ஜேகே இது பேசிட்டு இருக்காரு ஜிம்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க எல்லாரும் பார்க்குற கூட ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்கா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க ஜிம்னாம் சொல்கிறாங்க, ஐ சொல்கிறாங்க, ஐ சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்க ஜிம் பார்க்குறாங்க, அவர் பார்த்துருக்கா ஜெகி பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா, நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல சரியா, நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி, நான் எல்லாமே சொல்லிட்டேன். உனக்கு எப்போ வந்துட்டு என் மேலே ஃபீலிங்ஸ் வருதோ அப்போ நீ லவ் என்ன சொல்கிறியா அப்படி ஜெகி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அவ்வளோ ஷை ஆகிட்டு க்யூட்டாக இருக்காங்க. அந்த ஃபேஸ் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்போஸ் வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக மாறி இருக்கு. இவர் சொன்ன விதம் அவர் ரொம்ப அழகாக ஷையாக இருந்துருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கிளாப் பண்ணிட்டு அவங்க திரும்பி பார்த்தாக்கா ஜெய்கோட சார் தான். வந்துட்டு சொல்லி பார்க்குற மாதிரி ஜெய்கே வந்துட்டு பண்ண போகிற சார் சொல்லிட்டு நான் வந்து ஷூட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணினாக்கா இது நான் ஆக்டிங் பண்ணி சொன்னாக்கா வேறு மாதிரி இருக்கும் சொல்லிட்டு டேரக்டாக நான் பார்க்குறேன் சொல்லி வந்திருப்பாரு. அவர் பார்த்து கிளாப் பண்ணும்போது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க என்ன ஆக்டிங்காக சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெய்கே பார்க்குறாங்க சார் சொல்லிட்டாங்க ஜெய்கே வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஜிம்மில் பேச பாரு சொல்கிறாங்க, பார்த்தா ஜிம்மில் பேச பிளஷஸ் ஆகிருக்கும் ஒரு மாதிரி. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே அப்படி ஹாப்பி ஆகிட்டாங்க. சார் நிஜமாக சொல்கிறாங்க, நிஜமாக உனக்கு வந்துச்சு ஓகே தான் உங்கள்கிட்ட வரணும் எதிர்பார்த்தேன், பர்ஃபெக்ட் அது வந்துச்சு ஓகே அவனுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துறவா சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ ஜெய்கே போயிடறாங்க அந்த இடத்த விட்டு. இப்போ அவங்க அவர் கூட போயிருப்பாங்க. அப்போ அவங்க பசங்க பார்க்குறாங்க. அதானே இவங்கிட்ட போய் எப்படி ஜெய்கே கன்ஃபியூஸ் பண்ண நான் ஒரு செகண்ட் பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க, பயந்துட்டேன் நான் போய் ஜெய்கே போய் இவர் சூஸ் பண்ண போகிற சொல்லிட்டு பயந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜிம்மில் பார்க்குறாங்க. அது இவங்க ஜிம்மில் ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு பர்சன் ஜெலஸ் ஆகுங்களே அப்படி தான் அந்த பர்சன் சொல்லுவோம். ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜெய்கே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்காரு சார் கூட. இப்போ ஜிம்முக்கு அது புரியவில்லை, ஆக்டிங் சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்போ தான் வந்துருக்கா ஒரு பர்சன் ஓடி வராங்க. ஜிம் பார்க்குறாங்க மிகவும் அப்படி சொல்கிறாங்க, மிகவும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க இதில். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு கேட்குறாங்க. அப்போ மிகுந்த பையன் சொல்கிறாங்க அதுவா ஜெய்கிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிங் இந்த மாதிரி ஒரு சீன் மட்டும் வரவே மாட்டேங்குச்சா, அதுதான் யாரை வச்சு யூஸ் பண்ணுறது தெரியாமல் இருந்துச்சு, அதனால தான் ஜெட்டியாக சொன்னால் ஒன்று வந்துட்டு யூஸ் பண்ணிக்க சொல்லி எனக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஆக்டிங் பண்ண வரும் ஜெய்கிக்கு, இந்த மாதிரி உன்கிட்ட வந்துட்டு ஈஸியாக ஆக்டிங் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஜெய்கிக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், உங்ககிட்ட தான் ஈஸியாக பண்ணிட முடியும் சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன தகுந்த சொல்லிட்டு ஆமாம் அதுதான் ஒன்று யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க சொல்லிட்டு வேறு யாரும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பப்ளிக்காக ஆக்டிங் பண்ண முடியாதுல்ல, அதுதான் உங்கள்கிட்ட எனக்கு ப்ராப்ளம் வராது இல்லை, நீ எதனாலும் அக்செப்ட் பண்ணிப்போ எனக்கு என் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சொல்கிறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது எல்லாமே சொல்லிட்டு ஆக்டிங் தான் சொல்கிறாங்க. அவனுக்கு இந்த இது மட்டும் வரலையாமா, கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணா, அதுக்காக சார் திட்டாரு, அதனால தான் வந்துட்டு ஒன்று வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. ஜிம்முக்கு அது ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. இப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போது இவங்களாம் பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுவாங்க எங்கள் அப்போ எல்லாம் நான் எப்படி நம்ம பார்த்தாங்க, அதை நான் ஒன்று உங்ககிட்ட போய் ரியலாக அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவேன் நான் சொல்லிட்டு மாதிரி பார்த்தாங்க தெரியுமா, நீங்கள் சொல்லுங்கள் லவ் கிட்ட சோன் பாசங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஷுகாக்கு நம்பிக்கை சொல்லி என்ன சொல்ல தெரியல. ஜிம் நீ கேட்குற பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க, யார் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறது ரெடியாக சரியா, அவங்க எப்படி என்ன சூஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் எங்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் சொல்கிறாங்க எங்கூட அப்படின்ட்டு அவங்க ஆக்டிங் பண்ணி ஒரு வீடியோ வேணும் கேட்டாலோ இல்லை அந்த மாதிரி பப்ளிக்காக கன்ஃபியூஸ் பண்ண கூட எங்கிட்ட ஃபஸ்ட் சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு நான் ரொம்ப லவ் ட்ரூ ஃபீலிங்ஸோட இருக்குது, வந்துட்டு அவன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண ஆசைப்படுறேன், ஆனால் அவன் ஈஸியாக வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டா தெரியுமா, அதுவும் ஃபேக் ஆக்டிங். அப்போ எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். மற்றவங்க இப்போ சிரிச்சப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு என்ன சொல்ல தெரியல, இது தப்புன்னு எடுத்துக்க ரைட்டு எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, அவன் போயிட்டான் தெரியுமா. ஆனால் அந்த எக்ஸாம் முடியிருக்குள்ள நான் அந்த காலேஜில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே பார்த்து சிரிச்சாங்க. ஜேகே வந்து ஆக்டிங் பண்ண இவங்கள்ட்ட ஆக்டிங் பண்ணணும் சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு அதில் கேஷ் எடுத்துக்கிறாங்க, சில பேர் வந்து புள்ளி பண்ணாங்க. எனக்கு அப்போ எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு பர்சனில் வராங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் டான் பண்ணி பார்க்குறாங்க. ஒயன் சொல்லி ஜிம் டக்குன்னு சால்வ் பண்ணுறாங்க. நீ என்ன சொல்கிற ஜிம், நீ லவ் பண்ணுற இல்லை ஜம்முக்கியா சார் ஜிம்முக்கு அது ஒயின் கேட்குறா. ஜிம் டக்குன்னு டேஸ்ட் சாப்பிட்றாங்க. ஆச்சும் ஒயின் அது சொல்கிறாங்க. இந்த பாரு மறைக்கிறேன்னு சொல்லி இப்போ நீ ஜம்முக்கு லவ் பண்ணா சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. ஜிம் பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ ஜம்முக்கு லவ் பண்ணியா, ஜம்மு போட்டு நீ ஆக்டிங் பண்ணிட்டு அன்றைக்கி நீ ஹார்ட் ஆகிட்டே நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்க சொல்லி எனக்கு ஸ்டார்டிங் தெரியாது சரி 1 வீக் ஆஃப்டர்னு தெரியும், ஆனால் நீ வந்து கேஷ் ஆஃப்டர் நினச்சிட்டு இருந்தா நீ மாதிரி ஹார்ட் ஆகிருக்கணும் புள்ளி பண்ணாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுடா. அங்கே பாரு என்ன ஒன்று எவ்வளோ பேர் புள்ளி பண்ணியிருக்காங்க. எனக்கு அது பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு நான் சொல்லணும் எப்போவுமே மற்றவங்க கண்டுக்காத, நமக்கு வந்து பாசிட்டிவாக நம்ம எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவ் நம்ம கூட இருக்கவங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நெகட்டிவ் நம்ம வந்து இக்னோர் பண்ணால் அவங்கள்ட்ட சொல்லுவேன் நம்ம ஒயின் சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறங்க. அது சொல்கிறாங்க பாரு நீ இன்றைக்கே சொல்லலாம் சொல்லிட்டு ஒயின் கேட்குறான். அப்போ நீ ஜெய்கோட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணப்போ ஏன் ஓகே சொன்னால் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு தெரியல என் அப்பா சொன்னாங்க நம்ம லாயர் ஆகணும் அப்படி சொன்னாங்க. நான் சொல்ல லாயர் ஆக மாட்டேன் சொல்லிட்டு அப்போ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷன் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் சிபிசிஐடி ஆஃபீஸராக ஆக போகிறேன் சொல்லிட்டு. அப்போலாம் மேரேஜ் வந்து எனக்கு என்னோட விருப்பத்துக்கு இருக்கணும் அப்பா சொன்னாங்க. நானும் ஓகே பார்த்துட்டு அப்பா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ தான் அப்பா வந்துட்டு எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுவும் அப்பா ஃப்ரெண்டை சொல்லிட்டு தெரியாது என்ன சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறேன் எனக்கும் தெரியாது ஜிம் நான் சொல்கிறாங்க. அப்பா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க ரீசெண்டாக மீட் பண்ணுறப்ப தான் அந்த மாதிரி மேரேஜ் பேசினாங்களா எனக்கு எப்படி அவங்க இக்னோர் பண்ணுறது தெரியல. எனக்கு
வேறு வழி இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாலம் பார்க்குறாங்க ஜிம்மி பண்ணி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவன் வந்துட்டு அப்போதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சுத்தமாக மோன் பண்ணிட்டேன், டோட்டலாக மோன் பண்ணிட்டேன். எனக்கு அவன் மேலே இப்போ வெறுப்பு மட்டும் தான் இருக்குது, எனக்கு அவன் லவ் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைடா நீ அவனோட பாட்டு கேட்கலாமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் நீ இப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஒயின் பார்க்குற அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க ரீசன் அதான் நான் அப்படி கேட்குறா. ஜிம் பார்க்குறாங்க ஒயின் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க ரீசன் அதுதானா, நீ ஜெக்கி வரதுனால தான் வீட்டுக்கு வரலையா சொல்கிறாங்க. டேவ் நீ இக்னோர் பண்ணுற ரீசன் அதான் நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்கிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னை மன்னிச்சிருவேன் ஓகேவா, என்னால் அவங்கள்ட்ட பேச முடியும், எனக்கு என் டேக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியல. நான் எத்தனை டைம் நம்ம ஜெக்கி பார்க்குறப்ப அவன் டீஸ் பண்ணியிருக்கான் ஏன் அப்படி பார்க்குற சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃபீலிங்ஸ் புரியலையா, அப்போ இருக்கு அப்படி அப்போ இருக்கும் ஏன் என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் என்கிட்ட அவங்க கூட தானே இருக்கேன், எனக்கே புரியாதப்போ அவனுக்கு கூட புரிஞ்சிருக்கும். டேவோட மோர் நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு அது புரியாமல் போனப்போ அவனுக்கு கூட புரியாமல் போயிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஒயின் பார்க்குறாங்க சொல்கிறாங்க நினைக்கிறியா நான் வந்துட்டு என் அத்தை பேர் எனக்கு ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணேன், எனக்கு டேவோட ஃபேன்ஸ் நம்ம டே தான் ஜிம் ஒயினோட ஃபேன்ஸ் ஓகேவா, நான் என் டேக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம ஜெக்கி கிட்ட சப்போர்ட் பண்ண நினைக்கிறியா, ஒன்றை விட நான் அவங்களுக்கு வந்து நான் வந்துட்டு டிஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ அப்படி பார்க்குறியா, ஜேகேக்கும் ஜேகே என் தம்பி என்னுடைய ஹஸ்பண்டாக வர போகிறவன் செகண்ட் என்னோட ஃப்ரெண்டு, நான் அவங்க 3 பேருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. நான் 3 பேரையும் உள்ள வச்சிருக்கேன் ஓகேவா, நீ தப்பா புரிஞ்சுக்கா ஜிமின் அவ்வளோ வயன் சொல்கிறா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார், எனக்கு இதில் விருப்பமே இல்லை, எனக்கு அவனை ஜெக்கிமா பிடிக்கல ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு 6 months ஆஃப்டர் டிவோர்ஸ் வேணும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு ஷாக் ஆகிறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அவன் வேணாம், எனக்கு அவன் சேஃபாக ஃபீல் ஆக மாட்டேங்குது, எனக்கு அவங்ககிட்ட சரி டேக்கிட்ட சேஃபாக ஃபீல் ஆகலை, ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் ஆகிட்டு இருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க இல்லை ஜிம்மி தப்பாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், எனக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வேணாம் ஜிம்னு சொல்கிறாங்க. தப்பு சரியா அப்படி சொல்லக்கூடாது சரியா, நீ ஏன் அப்படி அவன் பண்ணா சொல்லிட்டு எனக்கு அவன்கிட்ட கேளு சரியா, அவன்கிட்ட கேட்டுக்கலாமே, அவனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு அவன்கிட்ட கேட்க விருப்பம் இல்லைன்ட்டு எனக்கு அவன்கிட்ட பேச பிடிக்கல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தப்பு ஜிம் அப்படி சொல்லக்கூடாது சரியா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை பாய் ஃப்ரெண்டோ யாராக இருக்கட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணுறாக்கா அதுக்கு சரியான ரீசன் இருக்கணும் ஓகேவா. ரீசன் தெரியாமல் ஒரு ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்காம ஒரு பர்சனோட பாயிண்ட் ஆஃப் மட்டும் வச்சு நம்ம எதுவும் இப்போ முடிவெடுக்கூடாது சரியா, ரொம்ப தப்பு. நீ சொல்லிட்டியா உனக்கு வந்துட்டு அளவு கன்ஃபியூஸ் பண்ணி ஆக்டிங் சொல்லிட்டு உனக்கு ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிற, அவன் ஏன் உன்னை சூஸ் பண்ண உனக்கு தெரிய வேணாமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு நான் தான் இடியாக இருக்கனே சொல்கிறாங்க. இப்போ மைண்ட் பார்க்குற ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க, அப்படி பேசாத ரொம்ப ஹாட்டாக இருக்கு சொல்லிட்டு என்னடா பேசுகிறேன் அப்போ நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை என்ன ஜிம் பேசிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒயன் கேட்குறா. ஜிம் பார்க்குறாங்க இல்லை ஒயன் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் தான் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு புரியல சொல்கிறாங்க. இல்லை மற்றவங்க என்ன சொல்லிட்டு போட்டுண்டா உனக்கு தெரியாதாயே உனக்கு டீம் உனக்கு யார் பண்ணவே நினைக்கிறியா சொல்லிட்டு ஒயன் கேட்குறா. ஜிம் அப்படி இருக்காங்க சொல்லு அவன் தானே ஃபர்ஸ்ட் டேட் இன்ட்ரோ பண்ணா அவனை சோல் மட்டும் தான் நம்ம சொல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம சொல்லி சோல் மட்டும் இன்ட்ரோ பண்ணா. அங்கே பாரு சில டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை அப்பா அம்மாவோ அவங்க லவ் வந்து ஷோ பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஷோ பண்ணுற சுச்சுவேஷன் எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த லவ் சில பேருக்கு ஷோ பண்ணவும் தெரியாது, ஆனால் அந்த லவ் ட்ரூவாக இருக்கும் சரி, அந்த லவ் வந்து ஃபேக்காக இருக்காதுடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. ஜிம் அப்போ நம்ம ஜிம்லாம் பார்க்குறேங்க ஆமாம் கரெக்டு அவள் சொல்லிட்டு உண்மைதான் சரி போயெல்லாம் சொல்ல மாட்டேன் அவள் போய் சொல்ல நாங்கள் சொல்கிறது கேள்வி ஜிமின் நாங்கள் பார்த்து வரைக்கும் டேவோ ஜங்கூன் அப்படிலாம் ட்ரீட் பண்ணவே இல்லை. அவங்க வந்துட்டு அந்த ஆக்டிங் ஃபுல்ற ஃபோன் நினச்சாங்க தான் ஃபோன் நினச்சாங்க அவங்க வந்துட்டு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நீ வந்துட்டு லவ் கேர் கொடுக்குறனாக்கா அதில் ஹேபிட் ஓகே உனக்கு வந்துட்டு அவங்க கேட்காம கொடுக்குற ஹேபிட் உனக்கு எல்லாரும் அப்படி இருப்பாங்க சொல்ல முடியாது. இப்போ நானே இருக்கேன் நான் வந்து உனக்கு ஃபுல்லாக நான் அட்டென்ஷன் கொடுக்குறேன்னா என்ன அப்படி சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏங்க சொல்கிறாங்க சொல்லு உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்காவது வந்துட்டு இப்போ சில டைமில் நானே உங்கள்கிட்ட அட்டென்ஷன் கொடுக்காம இருந்துருக்கலாம், நீ எதுவும் தப்பு பண்ணி நம்ம திட்டி இருக்கலாம், அதுக்காக எனக்கு கோச்சிக்கிட்டே நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன் நீங்கள் திட்டிக்கணும் ஒரு ரீசன் இருக்கும் ஓகேவா, நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்காம இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. சரி அவங்களும் அப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க என்ன நீ புரிஞ்சுக்கிற மாதிரி ஏன் நீ அவங்க புரிஞ்சிக்கூடாது, நீ ஏன் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு அதை விருப்பம் சொல்கிறாங்க பாரு அவங்க பண்ண ஒரு தப்பு தான் சரியா, அப்படி ஆக்டிங் பண்ணதுக்கப்புறம் உன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க உடனே அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படி சொல்லி ரீசன் நீங்கள் சொல்லாமல் போயிருக்காங்கல்ல அதான் தப்பு ஓகேவா, அதுக்காக நீ அவன் தூக்கி போகணும் அவன்ட்டு டிவோர்ஸ் வேணும் அவன்ட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்காது சரியா, நீ அவன் லவ் பண்ணியிருக்கா அப்படி சொல்கிறாங்க. அதை நான் பண்ண தப்பு சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா, நீ அப்படிலாம் பேசாத, எனக்கு ஜேகே அந்த மாதிரி பையன் இல்லைடா ஜேகேம் சட்டையாக வந்து மாதிரி பையன் இல்லை சரியா, எத்தனை டைம் டே அவன்ட்டு பேசணும் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கான், இவன் எங்களுக்கு கூட கால் பண்ணியிருக்காங்க எங்கள் ஜிம் ஃப்ரீயாக இருக்கானா அவன்கிட்ட பேச சொல்லிட்டு நீ தான் அவனை அவாய்ட் பண்ணிருக்க, இவன் வந்துட்டு நீ வீட்டுக்கு போனாங்க எத்தனை டைம் சொல்லியிருக்கோம் நம்ம ஒன்றா போல சொல்லிட்டு நீ தான் வரமாட்டேன் சொல்லியிருக்க, எவ்வளோ டைம் ஃபேமிலி ஒன்றா பார்ட்டி வச்சிருக்கோம் நீ வான்னு சொல்லி வரமாட்டேன் சொல்லி வீட்டுக்கு போயிடுவோம் சரியா, அப்போ புரியல அப்போ ரீசன் இப்போ தான் புரியுது. ஸோ நீ அவங்க வந்து இக்னோர் பண்ணியிருக்கா அவாய்ட் பண்ணியிருக்கா தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன்னா பெயின்ஃபுல் வந்து ஃபீல் பண்ணுறாங்க யான்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜிம்மி என்னோட பெயின் எனக்கு ஃபீல் ஆகுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஒரே மாதிரி தான் சரியா, நாங்கள் எப்போவுமே வந்துட்டு உங்களை வந்து ஜஸ்ட் ஜூனியர் எங்களை வந்துட்டு அப்படி நாங்கள் பார்த்ததில்ல சரியா, நாங்கள் உங்களுக்கு எங்களோட ரியல் சிஸ்டர் பிரதராக தான் பார்த்துட்டு இருக்கோம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க பாரு ஃபஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா நீ எவ்வளோ தெரியாமல் அடிச்சுட்டு ஃபுட்டு வந்து கீழே கூட்டிட்டு அச்சோ சாரி நீ சொன்ன சரி நான் சொன்னேன் ஓகே பரவாயில்ல சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் வந்து ஃபுட்டு வந்து வாங்கி கொடுத்தேன் என்ன சொன்னேன் எனக்கு உங்களை பார்க்குறப்ப யாங்க மாதிரி இருக்கேன் உங்களை யாங்க கூப்பிடுவான்னு சொல்லி கேட்டேன், எனக்கு
அப்போ ஏன்னா சிப்ளிங்ஸ் இல்லை, உன்னை பார்த்துமே எனக்கு தம்பி அக்செப்ட் பண்ணி தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தம்பியை அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி நீ கூப்பிடுன்னு நான் சொன்னேன். நீ வந்து நல்லா பேசினேன். அதுக்கப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. நீ தான் எங்களுக்கு ஒயினை டேவா ஜேக்கு இன்ட்ரோ பண்ணி வச்ச சரியா, நம்ம எல்லாரும் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம். ஒன்னாவது எனக்கு அவங்களும் தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்த அவனால தான் அந்த இப்போ எங்கள் குரூப்பே ஃபார்ம் ஆனிச்சு. நீ என்ன சொல்லிக்கலாம் ஒரு டைம் ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். எனக்கு ஜேக்கிட்ட நல்லா பேசுவோம், ஃபன் பண்ணுவான், டே கூட நல்லா பேசுவான், அவனுக்கு நான் பேசியிருப்பேனே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. சரி நம்ம இருக்காங்க பாரு, ஒரு ரீசன் முழுசாக தெரியும் ஓகேவா. அப்படி நீ ஹார்ட் ஆகிருந்தாங்க கண்டிப்பாக பார்க்க நாங்கள் நிற்போம் சரியா. நாங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் வந்துட்டு எல்லாம் கொடுப்போம், ஈக்குவலாக கேர் கொடுப்போம். இப்போ நீ ஹார்ட் ஆகிருக்கனாக்கா கண்டிப்பாக உனக்காக நாங்கள் அவங்கள்ட்ட பேசுவோம், பனிஷ் பண்ணுவோம் சரியா. நீ வந்துட்டு அவங்க ஏதாவது ஹார்ட் ஆகிருக்காங்கனாக்கா நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து சொல்லுவோம் உன்ட்ட. நாங்கள் நீங்கள் 3 பேர் ஈக்குவல் தான் டாக்டர், நாங்கள்ட்ட பேசுறோம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றாரு, நம்ம ஜேகே வர வைக்கலாம் சரி. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஒரு பக்கம் அவரோட அவங்க தப்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா டிவோர்ஸ் கேட்கறதுக்கு நான் வந்து அக்ரி பண்றேன் ஓகேவா. நானே ஜேக்கிட்ட பேசி நீ ஜிம் வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்க மாட்டேன், ஜிம்மை கூட தான் ஹாப்பியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி டிவோர்ஸ் வாங்கி தரேன் சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நிஜமாக சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்க நிஜமாக தான் சொல்கிறேன். அப்படி என்ன சொல்கிறாரு, பாயிண்ட் பார்க்குற ஹேங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்ன கண்ணை காட்டுறாரு, ஒன்றும் அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா அவரோட பாயிண்ட்டுக்குள்ள எப்படி சொல்ல போறீமோ அப்படி சொல்ல முடியும். இல்லை நீ வந்துட்டு அவருக்கு அவங்க கூட பேசுன்னு சொன்னாங்க, அவருக்கு வந்து கோவப்படுவார், அவர் இவங்ககிட்ட இன்னும் ஃபீல் பண்ணுவார். அதனால ஜின் வந்து என்ன பண்ணுறாங்க, மெச்சூரிட்டியாக யோசிக்கிறாரு. இப்போ சுகாக்கு போகிற ஜின் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறது கரெக்ட், நம்ம பேசலாம் ஓகேவா. ஒரு வேளை ஜேகே மேலே தான் தப்பு இருக்குனாக்க நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்ககிட்ட உனக்கு வந்து நான் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கி தரேன். அப்படி இல்லை அவங்களும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படி கேட்குறாங்க. நான் ஏன் கொடுக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. பாரு ஜிம் உண்மையாகவே ஜேகே வெறுக்கிறியா கேட்குறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க, ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியா நீ வெறுக்கிறியா கேட்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் நம்ம ஃபீல்டில் எவ்வளோ பேர் லவ் பண்ணுற சொல்கிறாங்க. இவன் வெளில போகிறப்போ உனக்கு ஒரு பிளைண்டேட் கூட ஒரு டைம் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க உனக்கு அப்பா அம்மா சரியா. அதை ஜேகே பார்க்க முடியும் உனக்கு பிளைண்டேட் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ ஏன் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன் அந்த பிளைண்டேட் கேன்சல் பண்ண அப்படி கேட்குறாங்க. அது எனக்கு அவங்க மாதிரி சொல்கிறாங்க. சரி ஒருத்தங்க 2 பேரை பரவாயில்ல 6 மெம்பரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண அது ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஜிம்ல அவரோட அப்பா நடவு ஜேக்கோட அப்பா மீட் பண்ணாங்க, அதனால தான் 2 பேர் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. சரி ஜேக்கிக்கு உனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்கிறேன்னு வச்சுக்கேன், அவன் ஒரு மேரேஜ் பண்ணிட்டான் கேட்குறாங்க. அவங்க அப்பா சொன்னா சொல்கிறாங்க நீ நினைக்கிறேன் ஜிம் அப்படி சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்பா ஜிம் ஜேக்கி பிஸ்னஸ் மேனாக சொன்னாங்க சரியா. அவன் பிஸ்னஸ் மேனாக ஆகியிருக்காங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பிஸ்னஸ் மேன் ஆகல சரியா. நீ எப்படி ஒரு அப்பா சொன்னப்போ கூட லாயராக சொன்னப்போ இல்லை எனக்கு பிடிச்சா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணியும் அதே மாதிரி ஜேக்கிவும் அவர் வந்து ஜிம் ஜேக்கி வந்து பிஸ்னஸ் மேனாக அவங்க தான் ஆசைப்பட்டாரு. ஆனால் அவன் வந்து இல்லை எனக்கு வந்து ஆக்டராக தான் பிடிச்சின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தான் இருந்தான். அவனே வந்து ப்ரொஃபஷனல் விட்டு கொடுக்காதப்போ அவனுக்கு லவ்ல எப்படி மேரேஜ் லைஃப் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்காத லைஃப் அப்படி கேட்குறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க சொல்லி ஜிம் நான் சொல்கிறாங்க நீ யோசிக்க எனக்கு புரியுது ஹாட்டாக இருக்கு எனக்கு புரியுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக நீ எல்லாமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் மட்டும் பார்ப்பியா, நீ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் கேட்கணுங்களா சொல்லிட்டு நம்ம ஜிம்கிட்ட தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது இப்போ எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறீங்க மோச்சி என்ன பேசுகிறேன் நீ எப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஹக் பண்ணுறாங்க பாருங்க மோச்சி செல்லாம் அங்கே பாரு நாங்கள் சொல்கிறது கேட்க ஹேங் சொல்கிறது தப்பா என்ன பண்ணுறோமா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க பாரு நாங்கள் அவங்க தப்பா பண்ணிடுவோமா, நீ எப்படி எங்களுக்கு சேம் அவங்களும் அப்படி தான் சரியா. நீங்கள் 4 பேருமே நீ அப்புறம் நம்ம ஜேகே டே ஒய்னா நீங்கள் 4 பேருமே வந்துட்டு ஒரு சின்ன தம்பி தங்கச்சி மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஒரு லிட்டில் சிஸ்டர் பிரதர் தான். அப்படி இருக்கும் நாங்கள் ஹட் பண்ணுவோமா, நீங்கள் நம்ம 4 பேரும் ஒரே மாதிரி நாங்கள் பாஷை பழகிலாம் பார்க்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. சின்ன ஆனால் எனக்கு அவனை பிடிக்கல ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜெட்டி பார்க்குறாங்க நிஜமாக பிடிக்கல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி அவ்வளோ வருஷம் உனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சி ஏன் உனக்கு அப்போ மட்டும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. சரி ஓகே அவன் ஹேட் பண்ணாலும் அவன் வந்து ஹார்ட் பண்ணாலும் உனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஆமாம் வந்து அவன் ஹேட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் தெரிஞ்சிட்டாக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்காங்க. அதுக்கான ரீசன் தெரியணும் ஓகேவா. அவன் வந்துட்டு நீ சொல்கிற ரீசன் தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீ அவன் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுவே இல்லாமல் வேறு ரீசன் தான் சொல்கிறாங்க. ஜிம் வந்து அமைதியாக இருக்காங்க. அப்போ அந்த ரீசன் வந்து இல்லை வேறு ரீசன் இருந்தாக்கா நீ கண்டிப்பாக அவனை அக்செப்ட் பண்ணிக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க பாரு நீங்கள் 4 பேருக்கு ஒரே மாதிரி தான் சரியா, நாங்கள் வந்து உங்களை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம், நாங்கள் கரெக்டாக நல்லதாக சொல்லுவோம், நாங்கள் கேட்டதில் பண்ண மாட்டோம் புரியுதா சொல்லி சின்ன சொல்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு அவன்ட்டு பேச வேணாம் சொல்கிறாங்க. நம்ம பேசணும் ஜிம் பேசி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. நம்ம ஃபைட்டே பண்ண ஒரு பர்சன் வந்து ஃபைட் பண்ணி புரிஞ்சா கூட அதுக்கான சரியான ரீசன் இருக்கணும். ரீசன் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, யாரும் விட்டு பிரியக்கூடாது புரியுதா ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. நீ வெயிட் பண்ண சொல்லி ஜின்னு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேக்கு இந்த ஜேகே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. இப்போ நம்ம ஜேகே ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க நீ உடனே உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உடனே உங்கள் டேமுக்கு சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே சரிங்க ஹேங் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு இப்போ டேம் வந்துருக்காரு. இப்போ நம்ம வந்து டேக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டே ஆக்சுவலாக பார்ட்டியில் இருக்காரு. இப்போ அவரும் வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. 2 பேரும் ஒரே ப்ளஸ் தான் வராங்க. இப்போ காயும் கூட வராரு. டே கூட டேவும் காய் தான் ஒன்றா போயிருப்பாங்க பார்ட்டிக்கு. இப்போ 3 பேருமே அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்து அழுதுட்டு உட்காந்துருக்காங்க அந்த சோஃபாவில். இப்போ 4 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒயன் அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே உள்ள வராங்க. டே பார்க்குறாங்க ஒயன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குற குடிச்சிருக்காரு பொருள் குடிச்சிருக்காரு தெரிச்சு. இப்போ ஒயன் பார்க்குறா பட குடியார் அப்படி சொல்கிறாங்க. குடிகாரன் ஆஸ்திரேலியா பார்க்குறாங்க. ஏன்டி சொல்கிறேன் நான் குடிகாரன் அப்படி புருஷன் டே சொல்கிறாங்க.
அப்புறம் ஒயின் பார்க்குறது எதாவது சொல்லிட்டு அவள் திட்டா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ பாதி புருஷன் தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்த்துட்டு எனக்கு குடிகார புருஷன் தேவையில்லை சொல்லிட்டு தள்ளி விடுறா. இப்போ ஒயின் பார்க்குறா. டே பார்க்குறாங்க தள்ளி விடாதடி எப்படி சொல்லிட்டு அவர் போய் விடாங்க. நம்பிச்சு பார்க்க ரொம்ப குடிச்சிருக்கியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அஜிஜா ரொம்ப இல்லை என் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு கியூட்டா. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க இதுக்கு தான் கொஞ்சம் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேப்பை ஜேக்கிறாங்க நம்ஜின் பார்க்குறது உட்கார சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி மட்டும் ஜேக்கி விட்டு ஒரு மாதிரி இருக்காரு. காய் பார்க்குறாங்க எங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் சொல்கிறாங்க உட்காருங்க சொல்லி உட்காருங்க. இப்போ நம்ம ஜேக்கி விட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜிம்னி பார்த்துருக்காங்க. ஜின்னி பார்க்குறாங்க ஜேக்கி இங்கே வா கூப்பிட்றாங்க. ஜேக்கி கிட்ட போகிறாங்க ஹேங் சொல்கிறாங்க உட்கார சொல்லி ஜின்னி ஜேக்கி உட்காராங்க. ஹேங் சொல்கிறாங்க பாரு சொல்லு ஒரு கரெக்டான ரீசன் சொன்னால் மட்டும்தான் அவங்க லைஃப் சரி பண்ண முடியும். இல்லை வச்சுக்கேன் இவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்கறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி எப்படி கம்ஃபர்டேவாக சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு 2 டிவோர்ஸ் வேணுமா ஜிம்மிக்கு ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம்மிட்ட ஆமாம் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க ஏன்ட்டு புரிஞ்சிக்காம பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறாங்க ஜேக்கியை சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க ஒயின் சொல்லிட்டு இன்னும் நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நீ ஏன் பண்ணிட்டு இருக்க சரி பாரு வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி போகிற பிளேஸ் மிஷன் போகிற பிளேஸ் சொன்னோம் நேருக்கு அங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண ஜிம்மில் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க ஒயின் எங்களுக்கு மேரேஜ் 2 months ஆயிருக்கு. மேரேஜ் முடிஞ்சு அப்படி இங்கே வந்து சரி இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்காக போயிருக்கான். ரிட்டன் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். நான் 2 months எப்படி வீட்டுக்கு வரேன் தெரியுமா எவ்வளோ வந்துட்டு எனக்கு ஷூட் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்கேன். இவன் நான் வருவேன் ஜிம்மில் வருவான் நான் பேசணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் 2 months எனக்கு கால் பண்ணல டெக்ஸ்ட் பண்ணிட்டு பார்க்க வர மாட்டான் ஒயன். சரி நானும் இன்னைக்கு சொன்ன பிளேஸ் எனக்கு சரி அங்கே போனால் பேச முடியும் அவனுக்கு டைமில் நம்ம போய் பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அவன் சொல்கிறேன் வெறுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் வெறுக்கிறேன்னு கேட்டாக்கா நான் வந்து ஆக்டிங் பண்ணதான் சொல்கிறேன் எனக்கு என்ன சொல்ல புரியல ஒயன் அப்படி சொல்லிட்டு ஜேக்கி அழறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க சரி ஜேகே சரி ஜிம்மி நீ மேட்ச் பண்ணிக்கிட்டேன் அங்கிள் சொன்னது அழகாக கேட்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க அங்கிள் சொன்னது மேட்ச் பண்ணிக்கிட்டே கேட்குறாங்க. அப்படி இல்லை ஹேங் சொல்கிற அப்புறம் சொல்லிட்டு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஹேங் சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒயனோட டீமோட ஃப்ரெண்டாக இருந்தால் செகண்ட் எனக்கு வந்துட்டு ஒயனுக்கும் ஃப்ரெண்டானா எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஆனால் நான் என்கிட்ட அவன் ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்க மாட்டாங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் தான் இருக்குது பார்க்குறாங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க எனக்கு அவனுக்கும் அவங்களுக்கு க்ரஷ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ஜிம்மினுக்கு ஜேகே மேலே க்ரஷ் ஜேகேக்கு ஜிம்மில் பிடிக்கும். ஆனால் எப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கே சொல்லவே தெரியல அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியாமல் இருந்துச்சு. எனக்கு ஜிம்மின்ட்ட சில பசங்க பேசுவாங்க சில பேர் தான் பிலீவ் பண்ணுவாங்க ஜிம்மின்னு எனக்கே தெரியும். நாங்களே எத்தனை டைம் வார்னிங் பண்ணிருக்கோம் தெரியாமல் எவ்வளோ பேர் நாங்கள் ஹிட் பண்ணியிருக்கோம். நானும் ஜெக்கவும் சொல்லிட்டாங்க. இப்போ ஷாக் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஆமாம் நானும் ஜெக்கவும் எவ்வளோ பேர் ஹிட் பண்ணியிருக்கோம் ரெஸ்ட் ரூமில் வச்சு எனக்கு பிலீவ் பண்ணுறத பார்த்து நாங்கள் வந்துட்டு அவங்க எங்கள் ஃபேஸை அவங்க பார்க்காம மாதிரிலாம் வச்சு பிலீவ் பண்ணி ஹார்ட் பண்ணி படிச்சிருக்கோம் பிலீவ் பண்ணுறவங்கள அது இவங்களுக்கு தெரியாது சொல்லிட்டாங்க. இவங்க போய் நாங்கள் இப்படி கொஞ்சம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவன் ஜேகே ஜிம்மி தள்ளி போன ரீசனே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவை பார்த்து கேட்குறாங்க டே என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு குடிச்சிட்டு வளர்றியா சரி ஒயின் கேட்குறா. நான் ஏன் குடிச்சிட்டு வளர்ப்பேன் குடிச்சிருக்கேன் நான் வளர மாட்டேன் சரியா குடிச்சவங்க உண்மை பேசுவாங்க தெரியுமா சரி ஒயின் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. சரி ஒயின் பார்க்குறேன் ஆமாம் சொல்லிட்டாங்க உண்மையாக ஒயின் நம்படி எப்படி சொல்லிட்டு அவர் ஹேண்ட் பிடிச்சிட்டு கிட்டே இருக்கிறாரு. ஒயின் பார்க்கிட்டே விடுறா சொல்கிறாங்க. இல்லை நிஜமாவே ஒன்னையும் ஜிம்னையும் நீங்கள் ஜப்பேர் இப்படி பண்ணுவாங்களா அப்போ ஜேகே எனக்கு ரொம்ப கோவம் தெரியுமா நீங்கள் ஜப்பேர் ரொம்ப அழகாக இருப்பீங்க ரொம்ப ஜப்பி இல்லை கொஞ்சோண்டு ஜப்பி தான் நம்ம கண்ட்ரி அப்படி இருக்குது ஓகேவா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு பர்சன் ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் 2 பேர் செம்ம அழகாக இருப்பீங்க அதுவும் இருக்கிற லட்டு மாதிரி படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறது என்ன சொல்லிட்டு ஆமாடி லட்டு மாதிரி படி சொல்கிறாங்க. லட்டு வாசட்டும் ஒயின் பார்த்துட்டு இருக்கா அப்படி நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஒயின் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க ஜேகேக்கு ஜிம்மி ரொம்ப பிடிக்கும் அவன் சொல்லுவான் தெரியுமா என் ஜிம்மி தான் அழகு என் ஜிம்மி தான் அப்படி க்யூட்டாக இருக்கான் சாமியாக இருக்கான் அவனை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவான் தெரியுமா சொல்கிறாங்க. அவன் வெயிட் லாஸ் பண்ணப்போ ஜேகேக்கு பிடிக்கவே அவன் திட்டினா ஏன் இல்லை வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு அவன் திட்டிட்டு தான். அப்போ ஜிம்மி வெயிட் லாஸ் பண்ணப்போ ஜிம்மிட்ட நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஜிம்மி கண்டுக்காம போனான். ஆனால் ஜேகேக்கு ரொம்ப பஸ்ஸு 2 திட்டிகிட்டே இருப்பான். அவன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறான் அவனை இவன் யார் வெயிட் லாஸ் பண்ண சொல்லிட்டு திட்டுவான். அப்புறம் கேட்டேன் உனக்கே பஸ்ஸு அது உனக்கே தெலசாக சொல்லிட்டு அப்போ அவன் சொன்னான் ஏன்னா ஜிம்மி எந்த அவன் சொன்னான். அப்போ தான் நான் கேட்டேன் என்ன சொன்னால் சொல்கிறாங்க அது வரைக்கும் அவனுக்கு பிடிக்கும் அவன் எந்த மாதிரி பிடிக்கும் சொல்ல அவனுக்கு தெரியல ரியலைஸ் பண்ணவே இல்லை. அப்போ தான் எனக்கு நான் கேட்டேன் உனக்கு ஏன் பிடிக்கும்னு சொல்லி கேட்கும்போது அவன் எந்தன்னு சொல்லும்போது தான் லவ் பண்ணுறேன்னு கேட்டேன். அப்போ தான் அவளே ஃபீல் பண்ணல லவ் பண்ணுற சொல்கிறேன் ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ஆனால் எனக்கு பிடிக்கும் ஜிம்மிக்கு எனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டேன். கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும் என் சோல்மேட்டுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியாதா அவனுக்கு பிடிக்கும் சரியா அவனை பார்க்குறது அவனுக்கு தெரியாது சொல்லிட்டாங்க. இல்லை ஒன்றே தான் அவன் கேர் பண்ணுறான் சொல்கிறான் டெய்லி நான் அவன் சோல்மேட்டு அவன் சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கான் நான் எனக்கு கேர் பண்ணுறான் நீ வந்துட்டு அவனுக்கு இப்போ தானே அவனை பார்க்குறான் அவனை பார்க்குற விதமே டிஃப்ரெண்டாக இருக்கும் நீ பாரு ஜிம் பார்க்குற விதத்தை அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணேன். ஜிம் பார்க்குறப்போ அவங்க ஷை ஆகும் ஜேகேக்கு வந்துட்டு மற்றவங்க நேச்சுரலாக அவனுக்கு வந்து ரொமான்டிக் விஷயத்தான் கொஞ்சம் ஷையாக இருப்பான் எனக்கு அந்த மாதிரி வளர்ந்த பையன். ஆனால் நம்ம ஜிம் பார்க்குறப்போ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும் அதே மாதிரி ஜிம் பார்க்க தோணும். அவன் பார்த்தா ஒரு மாதிரி தப்பாருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறப்ப இவன் பார்க்குறப்ப அவன் பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியும் சரியா நான் ஜேகேக்கு ட்ரீம் இருக்குது அவன் வந்துட்டு அதே மாதிரி உனக்கும் ஜிம்முக்கும் என்ன ட்ரீம் இருக்குன்னு எனக்கு தெரியல நீங்கள் 2 பேர் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருந்தீங்க சரி ஓகே நீங்களும் உங்களுடைய ட்ரீம் என்ன கண்டுபிடிக்கணும் அதை ஃபைனல் பண்ணி நீங்களும் அச்சீவ் பண்ணணும் ஏன்னா நாங்கள் ஆக்டர் ஆக போகிறோம் எங்களை பற்றி இப்போ ஸ்கூல் டைம்லேயே இது ரூமர்ஸ் வந்துருக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நான் தான் ஜேகே கிட்ட சொன்னேன் இப்போதைக்கு எதுவும் அவன்கிட்ட க்ளோஸாக பேசுறது இப்போயும் நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க நம்மகிட்ட பேசுறதுனால இவன் என்னோட அக்கா ஜிம்மியால் சோல்மேட் அப்படி இன்னும் கூட நம்மகிட்ட அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாசிட்டிவாக நிறைய பேர் பிலீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க.
ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், வெளிப்படுறவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க 2 பேரையும் நம்ம இப்போதைக்கு காட்டிக்கு வேணும் லவ் பண்ணுறேன்னு சொல்லாத சரியா. எனக்கு ஜிம்முக்கு வந்துட்டு அவங்க ஜிம்முக்கு தான் அது ஆபத்தா ஆகும், வேண்டாம் இப்போதைக்கு. அவங்க வந்துட்டு அவங்க ப்ரொஃபஷனல், அவனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக இருக்கும், பையனுக்கும் அதே மாதிரி இருக்கும். 2 பேரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், நம்மளும் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். நமக்கு நிறைய டைம் இருக்குது ஜெய்கி லவ் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணு, உன் ஆக்டிங் ஸ்கில் வந்து கொஞ்சம் சரியில்லை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சார் வந்துட்டு, நீ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். அப்போ அவனும் சொன்னான், ஆமாம் இப்போ சொல்லக்கூடாது, நிறைய டைம் எடுக்கணும், நான் ஜிம்மிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறது 2 ரொம்ப அழகாக இருக்கணும், அவனுக்குலாம் மெம்பர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாமே ஜெயிச்சாட்டே திரும்பி பார்க்குறாங்க. நீ உண்மையை சொல்லிட்டு, நான் உண்மையாக எனக்கு சொல்கிறேன், நான் போய் சொல்லுவேன், நான் போய்லாம் சொல்லல சரியா. ஏன்னா அவன் சோல்மேட்டு. செகண்ட் ஜேகே என்னுடைய அத்தை பையன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் விட்டு எங்கள் 2 பேருமே எனக்கு ஈக்குவல் தான். நான் யாருமே டிஃப்ரென்ஸாக பார்க்கவே மாட்டேன். சம்டைம்ஸ் எனக்கு லவ் வந்து எனக்கு கரெக்டாக காமிக்காமல் போயிருக்கலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த லவ் வந்து காமிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அதுக்காக எனக்கு லவ்வில் மீன் பண்ணி கிடையாது, அவங்க மற்றவங்க பார்க்குறது தான் அப்படி இருக்கும். ஆனால் அவன் எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு ஜிம் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு, ஜிம் என்ன எந்த அளவுக்கு பண்ணுறேன் எனக்கு தெரியும், எங்கள் 2 பேருக்கும் தெரியும். ஆனால் அவன் வந்து புரிஞ்சுக்கல, எனக்கு தெரியல, அவன் ரொம்ப டேஸாக இக்னோர் பண்ணுறான். நான் எத்தனை டைம் உங்கள்கிட்ட கால் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன், நீங்கள் நான் பேசணுங்க சொல்லிட்டு, நீங்கள் சொல்லுவாங்க பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். நான் அப்போ நினச்சிப்பேன் ஸ்கூல் டைம் நம்ம சரியா நம்ம ஜிம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி ஆகிட்டோம், நம்ம வந்து அவனை இழந்துட்டோம் பண்ணுற கூட எத்தனை ஃபீல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டைம் ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்டைம் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். அப்புறம் அவன்கிட்ட பேசணும், கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். அப்போது நான் நினைப்பேன் சரி ஓகே, நம்ம வந்துட்டு அவங்க சரியான டைமில் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணலையோ, அதெல்லாம் நம்ம தள்ளி போயிட்டேன். நம்ம ப்ரொஃபஷனல் அப்படி இருக்கா சொல்லிட்டு நானே நினச்சிப்பேன். நம்ம ஜஸ்ட் ஒரு ஆக்டர், நான் வந்துட்டு ஒரு சிபி ஆஃபீஸர், அவனுக்கு எவ்வளோ டியூட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவனுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் இருக்கும், பிஸியாக இருப்பான். நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் தோணும், எனக்கு அவன்கிட்ட பேசணும் ஆசையாக இருக்கும். ஜேகே கூட இருக்கலாம், என்னோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அவங்ககிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் வந்துட்டு வேறு, இவங்ககிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் வேறு. அது அவனுக்கு மற்றவங்க சொன்னால் புரியாது, மற்றவங்க பார்க்குறது வந்து அப்படி இருக்குது, நான் அவனை கேர் பண்ணல, நான் லவ் பண்ணல அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அழுதுகிட்டே இருக்காது. இப்போ எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, ஒயின் பார்க்குற டே சொல்கிறாங்க, உண்மையாகவே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவனுக்கு அது புரியல அப்படின்னு டே சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது டே சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜெயிக்கும் அப்படி ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா. ஆனால் அவன் சொல்ல முடியாத சுச்சுவேஷன், லவ் பண்ண ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அப்படி தான் ஆகணும். அது மட்டும் ஜெயிக்க கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், கொஞ்சம் ஷை டைப் இருந்தானா, பெருசாக பேச மாட்டான். அப்படி தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அவன் ஃபீலிங்ஸ் எப்படின்னாக்கா ஜிம் டயராக பேச அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். நான் தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்போ எக்ஸ்போஸ் பண்ணாத ஃபீலிங்ஸாக சொல்லிட்டு எனக்கு ஜிம்முக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், என்னென்ன பைலட் பண்ணாமல் இருக்கா, நீ இந்த டைம் புரியல அப்படின்னு சொல்லி அவன் லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, எனக்கு லவ் பண்ணுற புரியுது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ தப்பு இல்லை, லவ் வந்து ஸ்ட்ராங் ஆகுமே தவிர குறையாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் சொல்கிறாங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆக்டிங் சொல்கிறாங்க, அது அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நம்ம சார் சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட ரொமாட்டிக்காக வர மாட்டேங்குது, அது இல்லாமல் எப்படி வந்துட்டு ஆக்டிங் ஸ்கில் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், அந்த ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆகுது, ஸோ என்னால் வந்து ஃபுல் மார்க் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜெய்கே வந்து பார்க்குறாங்க, எனக்கு அது வரலையே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிப்பாரு. அப்போ நம்ம டே சொல்லியிருப்பாங்க, அங்கே பாரு நீ யாரையோ கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணு, உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரதான்னு பாரு சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க, எனக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க, ஒரு ஜிம்மில் பார்த்தா மட்டும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். இப்போ அவர் பார்க்குறாங்க, எனக்கு ஜிம்மில் பார்த்தா தான் டே ஷை ஆகும், அந்த ஃபீலிங்ஸாக வரும், பேசணும்னு தோணும், மற்றவங்க பார்த்து வர எனக்கு அவனை தான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜெய்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ டேஸ்க்காக பேசாமல் ஜிம்மில் கன்ஃபியூஸ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரொபோசல், அந்த ஃபஸ்ட்டு ப்ரொபோசல் அது வந்து அவங்ககிட்ட ட்ரை பண்ணுறியா கேட்குறாங்க. அது சொல்கிறேன் அவங்கள்ட்ட ஒரு ட்ரையல் பாரு சொல்கிறாங்க. எனக்கு ஃபியூச்சரில் அவங்கள்ட்ட நான் கன்ஃபியூஸ் பண்ண போகிறேன், இப்போ ட்ரையல் பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்னு சொல்கிறாங்க, இல்லைடா ஜஸ்ட் ஆக்டிங் தான், ஓகேவா ஆக்டிங் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான் அவன் ஹாட்டாக மாட்டான் சரி, அவனுக்கு தெரியாதா சொல்கிறாங்க. அப்படிலாம் அது அவன் வந்து இப்போ நம்மளுக்காக என்ன பண்ணுவோம் சரியா, எனக்கு அவன் லவ் பண்ணுறான் செகண்ட் எனக்கு சொல்ல மாட்டேன் இல்லையா, அவன் புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. நீ எப்படி சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை வேறு யாரும் சொல்கிறாங்க, இல்லை வேறு யாரும் சொல்ல முடியாது, எனக்கு அவன்ட்டு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. என் ஃபீலிங்ஸ் வந்துட்டு நான் அவன்ட்டு தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படின்னா நீ அவன்ட்டு அப்படி சொல்லி ஓகேவா, நம்ம ஆக்டிங் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் அப்போது ஜிம்மோட பேச வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் வரும் இல்லையா, அப்போ வச்சு நம்ம டேரக்டர் வந்துட்டு உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபுல் மார்க் கொடுத்தா சொல்கிறாங்க. உனக்கு வந்துட்டு ரொமான்டிக் செக்ஷன் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உனக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ் வரும், உன்னால் வந்து ஒரு பர்சன் வந்து கன்ஃபியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுப்பாரு. அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் வச்சுப்பாங்க. அப்போ தான் ஜெய்கே வந்து சரி ஓகே ஜிம்மிட்டே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு அதுக்கப்புறம் ஆக்டிங் பண்ணும்போது எத்தனை பேர் இப்படி கன்ஃபியூஸ் பண்ண போகிறது தெரியல, ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸ் வந்து ஜிம்மிட்ட தான் இருக்கணும், ஜிம்முக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜெய்கே ஓகே சொல்லிப்பாங்க, நான் வந்து ஷூட் பண்ணுறேன் சொல்லிப்பாரு. சரி சொல்லிட்டு எனக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு தனியாக போய் நினச்சிக்கிறது பேச வச்சு ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சார், நம்ப மாட்டார், வந்துட்டு பப்ளிக்காக எல்லாத்தையும் போகிறப்போ சடனாக அது கன்ஃபியூஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சரி கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அதுக்காக தான் ஜேகே அவங்க ஜிம்மில் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸை அவன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணலாம், அவனுக்கு வந்து அது பிடிக்கும், அவன் வந்துட்டு அவன் ரியாக்ஷன் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போவே ஒரு ட்ரையல் பார்க்கணும்னு ஆசை வந்துருக்கும். எனக்கு நம்ம என்ன இப்போ வந்து ஒரு ஆக்டிங்காக பண்ண சொல்லிப்பாரு, ஜேகே வந்து ரொம்ப ஹார்ட்லேருந்து பண்ணியிருப்பாரு, நம்ம தான் அவன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரையல் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேசுறது, அவர்கிட்ட அவர் பேசணும் அந்த மாதிரி ரொமான்டிக்காக அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு தான் வந்துட்டு ஜிம்மிட்டு பேசியிருப்பாரு. ஆனால் ஜேகேட்டே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அது மொபைல் ஷூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சார் இப்போ சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு சார் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜேகே வந்து பர்சனை கன்ஃபியூஸ் பண்ண பாரு ஷூட் பண்ணி தரவா, நீங்கள் வந்து அதை பார்த்து மார்க் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேக் வச்சுப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே சார் வச்சுப்பாங்க
என்ன ஆக்டிங் பார்க்கலாம் சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க ஆக்டிங் சொல்லாமலே சொல்கிறாங்க, ஆக்டிங் சொல்லாமலே ஆமாம் சொல்கிறாங்க, இந்த மெத்தட் வச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவர் பார்க்குறாங்க, இப்போ நானே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்துருப்பாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி ஓகே சொல்கிறாங்க. டே ஒரு பக்கம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜேகேக்கு மெமரி சார் இப்போ ஃபஸ்ட் டைம் எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி சார் சொல்லிட்டு அவர் ஷூட் பண்ணியிருப்பாரு. மற்றபடி அவர் சாருக்கு அவர் ஷூட் பண்ணிக்க மாட்டாங்க. சார் வந்துட்டு டேரக்டாக பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து ஜேகே கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜேகே வந்து மனசு வந்து பேசியிருப்பாரு, சரி ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன், எனக்கு பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாரு. அதெல்லாம் மனசை வச்சுக்கிட்டு ரொம்ப அளவாக தான் பேசியிருப்பாரு. எனக்கு ரொம்ப டீப்பாக பேசிடக்கூடாது சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கிற மாதிரி இருக்கணும், எனக்கு எல்லா ஜிம் எக்ஸ்ட்ரா கட்ட என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதை நினச்சிட்டே தான் பேசியிருப்பாரு. அப்போ கன்ஃபர்ஸ் வந்து அந்த மனசுல ஓப்பனாக பேசியிருப்பாரு. உண்மையாக பேசுகிற எதுவுமே போய் கிடையாது, ரொம்ப ஜஸ்ட் ஆக்டிங் சொல்லிப்பாங்க, உண்மை தான் எல்லாமே ஆக்டிங் கிடையாது. இப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க, இப்போ சார் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஜிம் சொல்லிப்பாங்க, ஜிம் போய் சொல்லலாமா சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்டிங் சொல்லிட்டாங்க. டே அவன் புரிஞ்சுப்பா சரி சொல்லிட்டாங்க. இல்லைடா ஹாட்டாக இருப்பாங்க, இல்லை அவன் ஹாட்டாக மாட்டான், நம்ம ஜிம் தானே புரிஞ்சுப்பா சொல்லிட்டே சொல்லியிருப்பாங்க. அவங்க இல்லாமல் அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பான் ஜேகே கன்ஃபர்ஸ் பண்ணதை வச்சு அப்படி சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ஆக்டிங் சொல்லிட்டு இவங்க ஹேண்ட் வந்து கிளாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஜிம் எனக்கு ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டேக்கு தெரியாது, ஜேகேக்கும் தெரியாது. இப்போ நம்ம டே கரண்ட்லி சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு பார்க்குறாங்க, அன்றைக்கி சொல்லிட்டாங்க, அன்றைக்கி எல்லாமே மனசுன்னு தான் என் பேசினேன், நம்ம டே கூட டீஸ் பண்ணால் தெரியுமா எப்படின்னு அவன் ஃபீலிங்ஸ் வந்துட்டு சொல்லிட்டே சொல்லிட்டு அவன் சொன்னான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிட்டே அவன்கிட்ட சொல்லும்போது என்னன்னா பண்ண ஆசை இருந்துச்சு, ரியலாக வந்துட்டு மறியலில் சொல்ல ஆசையாக இருக்காங்க ஆக்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல எனக்கு அது ஒன்றே நீ கன்ஃபர்ஸ் பண்ண பரவாயில்ல சொல்லிட்டாங்க. நான் இப்படிலாம் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன், ரொம்ப அழகாக ரொம்ப கிராண்டாக இருக்கணும், எனக்கு கன்ஃபர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பாரு. நான் வந்து ஆக்டிங் ஃபீல்டில் ஒரு ஆக்டர் ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு ஜிம் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும், ஜிம்னு அதுக்குள்ள அவனுக்கு ப்ரொஃபஷனல் கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சி அவன் வந்து அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லணும், இப்போ சொல்லக்கூடாது, அவன் டிஸ்டாக் ஆகக்கூடாது சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் லைஃப்பில் நல்லா இருக்க முடியும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மெச்சூரிட்டியாக வச்சிருப்பாங்க. இதை நம்ம ஜேகேவும் டேவும் கரண்ட்லேயே சொல்ல முடியும். இப்போ எல்லாமே பார்க்குறாங்க, இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு அந்த கோவம் போக மாட்டேங்குது, அவரோட ஏற்றுக்க முடியல, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் ஹார்ட் ஆனது தான் ஞாபகத்தில் இருக்க தவிர அவர் வந்து இவங்க இதனால தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ம அதே சொல்லிட்டாங்க இதான் நடந்துச்சு, நான் கூட அன்றைக்கு ஃபீல் பண்ணேன், ஒரு ஹார்ட் ஆகி பண்ணோம், இமோஜி ஹார்ட் ஆகிருக்க கூட சொல்லிட்டு நான் ப்ளே கூட பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க எல்லாமே ஆக்டிங் தான், உனக்கு தெரியாது என் ஜிம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் எத்தனை சொல்லியிருக்கேன், எத்தனை டைம் கூட பேசும்போது கேட்பேன் அவன் என்ன பண்ணுறான் சாப்பிட்றேன் தூங்கினா உன்ட்டு எத்தனை கேட்டிருப்பேன் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டெய்லன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இப்போ அவங்க ஹார்ட்டாக இருக்கானே சொல்கிறாங்க, அவங்க வெறுக்கிறான் ஜேகேவை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே ஜிம்முக்கு நீலோட் பண்ணுறாங்க, ஜிம் சோஃபா உட்காந்து கார் நீலோட் பண்ணுறாரு, வெறுக்கிற என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஜிம் கம்ஃபர்டியாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் இங்கே பாரு நீ சொல்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலை நான் கேட்டோம்ல, அதே மாதிரி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அவன் வந்துட்டு நிறையலாம் சொல்லியிருக்கான். ஆனால் சொல்கிறாங்க அடையெல்லாம் சொல்கிறாங்க மற்றவங்க சிரிச்சாங்கன்னா நான் வந்துட்டு பெரிய விஷயம் பேசுறது ஓகேவா, எனக்கு சில பேர் அப்படி தான் நம்ம ஹார்ட் பண்ணணும், நம்ம ஹார்ட் பண்ண அழகாக பார்த்தா சில பேர் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்களே, அப்புறம் சரி அந்த மாதிரி பேட் பீப்புளாக நினச்சி நீ இது பண்ணாத ஓகேவா. அவன் ட்ரூ அவன் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் சரியா, அவனை மேரேஜ் பண்ணி ஒரு மேரேஜ் எப்படி இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெனி கேட்குறாங்க நீ மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக செய்யாங்க, எனக்கு ஜிம்மில் கன்ஃபியூஸ் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணேன் அவன்ட்டு பேசணும்னு சொல்லிட்டான். அவன் தான் எனக்கு ரொம்ப தூரம் போயிட்டான். நான் சரி ஓகே பிஸியாக இருக்கான், அவன் வந்து ப்ரொஃபஷனல் ரொம்ப பிஸியாக இருக்கான், நம்ம மாதிரி இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு ஆக்டர் சொல்லிட்டு அவரும் சாதாரண நினச்சிக்கிற ஒரு ஆக்டர்ன்றது ஒரு சாதாரண விஷயமா, ஆக்டிங் ஃபீல்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களை கம்பேர் பண்ணுறப்போ நான் ஒரு பெரிய விஷயம் நினைப்பேன், சரி ஒன் டே வந்து ஜிம்மி புரிஞ்சுப்பான், என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பான், நான் வந்து பேசலாம் டைம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வயல் கூட தானே இருக்கான், அவங்க கூட தானே இருக்கான், அவன் எங்கே இல்லையே சொல்லிட்டு நான் அப்படி அந்த ஹாப்பினஸ் தான் இருந்தேன். அவன் உடனே நம்ம கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லிட்டு அப்போ தான் அப்பா வந்து எனக்கு இந்த மாதிரி ஜிம்மில் கூட காமிச்சாங்க, இந்த மாதிரி பார்த்து தான் என் ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து ஃபேன்ஸே வர போகிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு நீ ஆக்டிங் ஃபீல்டில் இருக்க, நீ யாரை சூஸ் பண்ணாக்க தப்பான பர்சன் சூஸ் பண்ண பயமாக இருக்குது, ஸோ நான் உனக்கான பார்ட்னர் அதை சூஸ் பண்ண சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், எனக்கு வயனுக்கிட்டே இருக்கான், அப்போ உனக்கு யார் சூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அப்பா வந்துட்டு எனக்கு ஜிம்மில் சூஸ் பண்ணப்போ அவ்வளோ ஹாப்பி, நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்ம ஒய்ஃப் ஃபார் பண்ணுறப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே இப்போ பிஃபோர் மேரேஜ் கன்ஃபர்ஸ் பண்ண நினச்சேன், அப்போ ஆஃப்டர் மேரேஜ் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. எனக்கு ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அந்த ரீசனால சரி ஓகே அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கன்ஃபர்ஸ் பண்ணாமல் ஜிம் தானே சொல்லிட்டு நான் அப்படின்னு நினச்சிட்டேன். மேரேஜ் டே பிஃபோர் வரைக்கும் அவன் கால் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு கால் பண்ணவே இல்லை. எனக்கு அவன் நம்பர் தெரியாது, ஆனால் அவனுக்கு என் நம்பர் தெரியும் இல்லையா, ஒயின் பக்கத்தில் இருக்க அவன்ட்டு கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒயின்ட்டு ஜிம் நம்பர் வந்து கேட்பேன், அவள் சொல்லுவா இல்லை அவன் வந்து நம்பர் யார்ட்டு கொடுக்கான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவா. நானும் சரி ஓகே ரீசன் இருக்கும் போல அப்புறம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் கூட நான் வந்துட்டு எவ்வளோ டைம் ட்ரை பண்ணுறேன், ஒயின்ட்டு நம்பர் கூட வாங்கிட்டேன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம், ஆனால் டெக்ஸ்ட் பண்ணலாம் ரிப்ளை பண்ண மாட்டேன், கால் பண்ணி எடுக்க மாட்டேன்றான். அவன் வண்டி என்னை பார்க்க வருவான் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், மேரேஜ் டே அன்றைக்கி அப்படியே கிளம்பி வந்தவங்க, அதுக்கப்புறம் எனக்கு அவன் என்னை பார்க்க வரது வீட்டுக்கு வரவே இல்லை. நான் மட்டும் தான் ரொம்ப ஹாப்பியாக என்னோட ஒய்ஃப் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு சின்ன கூட மேரேஜ் ஆகிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவனுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீம் வச்சிருந்தேன். ஆனால் அவன் எதையுமே எனக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுக்கவே இல்லை. அவனோட பாயிண்ட் ஆஃப் மட்டும் தான் பார்க்குறேன், பாயிண்ட் ஆஃப் கேட்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கி ரொம்ப அழகாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, இப்போ என்ன சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க அங்கே பாட்டா, அவன் நீ சொன்னல ஒரு பாயிண்ட் ஆஃப் நான் கேட்டோம்ல அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நீ ஜெக்கே பாயிண்ட் ஆஃப் கேட்கல, அவனும் சரி டேவும் சரி உங்களை ஹர்ட் பண்ணி எதுவும் பண்ணல டாக்டர். சம்டைம்ஸ் ஒரு ஃபீல் ஆகும் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்காம போயிட்டாங்கனாக்கா நம்ம வந்துட்டு அவங்க வந்து நம்ம மேலே பாஸ் ஆகாமல் இருக்காங்க கேரிங் இல்லாமல் இருக்குன்னு நினைப்போம். அப்படி கிடையாது சரியா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் ஒன்று இருக்குல்ல, அவங்க மேபி ஒர்க்கில் பிஸியாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்களும் சம் எதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம்,
அதை நம்மள்ட்ட சொல்ல வேண்டிய நம்மளும் ஹார்ட் ஆகணும்னு நினச்சிருப்பாங்கல்ல, நீ அதை மெச்சூரிட்டியாக யோசிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க, பாரு நம்ம 4 பேர் ஒரே மாதிரி பார்க்குறோம் ஓகேவா, நான் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசல, நான் உனக்கும் சப்போர்ட் பண்ண, நம்ம 4 பேருமே ஈக்குவல் ஓகே, 4 பேருமே நாங்கள் ஹார்ட் ஆகணும்னு நினைக்கிறோம். நீ பாருங்க பாரு அவன் பாயிண்ட் பண்ணி கேளு, அவன் சொல்கிறேன் அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான், லவ் பண்ணாமலே வந்து இப்படி வந்துட்டு பேசுகிறான் அப்படி கேட்குறாங்க. எனக்கு அவன் ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கான், என்னைக்காவது அவன் வந்து அவன் எப்படி உனக்கு பிடிக்காம போயிருந்துச்சு, வேற ஒரு பர்சன் லவ் பண்ணியிருந்தாக்கா அவன் சொல்லியிருக்கலாமே, அதை பர்சன் சூஸ் பண்ணிருக்கலாம். அவனை பற்றி ஒரு சின்ன ரூமர் கூட வந்து தெரியாது, ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கான், ஆனால் என்னைக்குமே பற்றி ஒரு சின்ன ரூமர் கூட வந்து கிடையாது தெரியுமா. அவன் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப கரெக்டாக இருப்பான், பர்ஃபெக்டாக இருப்பான். நீ சொல்ல அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறான், அப்புறம் நீ அவன் ஹார்ட் பண்ண நினைக்கிறா சொல்லி கேட்குறாங்க. அவன் தப்பு பண்ணா கூட பனிஷ் பண்ண, திட்டு நீ ஹார்ட் பண்ணிட்ட, நீ பண்ண ஒரு விஷயம் ஹார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டு சரியா, அதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போடணும் சரியா, அதை முடிச்சுக்கணும்னு நினைக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. பாரு இப்போ டேவ் சோல்மேட் சரியா, அவனை பார்த்து சொல்கிறாங்க. தேவை கன்ஃபர்ட் இயர்ஸ் ஜேக்கப் எழுதிருக்காரு, அப்படி தான் அவன் வந்து ஒரு ஹஸ்பண்டாக அவனுக்காக அழுதுட்டு இருக்கான், ஒரு ஃப்ரெண்டாக வாழ்ந்துட்டு இருக்கான். நீயே அவனுக்கு ஒரு ஹார்ட் பண்ணுற, சரி மேபி ஒரு ஃப்ரெண்டே அவனோட போகிறான்னு வச்சுக்கேன், நீ கேட்கணும் சரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு என்ன ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை சரி, என்ன ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா, நம்ம ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மை பாசம் வச்சுருக்கேன், அதை விட்டு கொடுக்கூடாது சரியா, நம்ம வந்து ஃபைட் பண்ணணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக, அந்த லவ்க்காக அப்படிலாம் விட்டு போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேபி அவங்க வந்துட்டு அவனை டேரெக்டாக ஹர்ட் பண்ணுறாங்க, உனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலனாக்கா நீ சொல்கிறதுலாம் ஓகே எனக்கு புரியுது ஓகேவா, அப்படிலாம் ஒரு பர்சன்ட் ரொம்ப இறங்கி போகணும் எதுவும் இல்லை. ஆனால் அவங்க வந்துட்டு கேர் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, சம் சிச்சுவேஷன் அவங்க கூட இல்லாமல் ரொம்ப இருக்க முடியாமல் போகுது அப்படின்றப்போ நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, தப்பில் ஃபைட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு எவ்வளோ தாண்டி வேறு யாரும் சோல்மேட் நினச்சது தெரியுமா, நான் சோல்மேட் சொல்கிறவங்க மட்டும் தான். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தான் நிறைய இல்லை இருக்காங்கன்னு சொல்லல, அந்த ஆக்டிங் ஃபீல்டில் இருக்காங்க, ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவனை பிளேஸ் வேறு யாருக்கு ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை, அவன் மட்டும் சோல்மேட் அப்படி டே சொல்கிறாங்க. ஆனால் அவன் எனக்கு புரிஞ்சிக்கவே தெரியுமா டே ரொம்ப அழுதாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, பாரு ஜிம்னா அவங்களோட எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவன் எடுத்து சொல்கிறான், அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான், எவ்வளோ கேர் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. சேம் உனக்கும் ஜேகே மேலே அதே லவ் கேர் இருக்குது, டே மேலே உனக்கு அந்த சோல்மேட் லவ் இருக்குறாங்க, நீ அவங்களுக்கு ஃபைட் பண்ண சொல்லி, நீ அடுத்து திட்டிக்கோ அடிச்சிக்கோ சண்டை போட சொல்லி அவங்க விட்டு போகணும்னு நினைக்காது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க யங் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சஃபர் ஆகணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. உண்மையாக ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கூட இருந்து சண்டை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்க நம்ம அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா, நீ எப்படி சஃபர் ஆகிருக்கோ அப்போ அவங்களும் அப்படி தான் சஃபர் ஆகிருப்பாங்க, உனக்கு ரீசன் தெரியுது, நீ அவங்க ஆக்டிங் பண்ணாங்க அப்படின்ற ரீசன் தான் ஹார்ட் ஆயிருக்கு. ஆனால் அவங்க நினச்சி அவங்களுக்கு அது கூட தெரியலையே, நீ ஏதோ இருக்கு பிஸியாக இருக்க, அதெல்லாம் அவங்க டைம் சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அதுவும் நீ வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து இன்வைட் பண்ணுற அவாய்ட் பண்ணுறவங்க தெரியாமலே இருக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்தா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, பாரு அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா, அவங்க வெறுக்கா சரி, அவங்க உனக்கு வெறுப்புலாம் இல்லை, ஜஸ்ட் கோவம் சரி, உனக்கு கோவம் மட்டும் தான் இருக்குது, யாருமே அந்த மனசில் வெறுக்க முடியாது, இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு ஓகே உனக்கு கோவம் இருக்குது, அந்த கோவம் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு பேச வைக்கிறதே தவிர உனக்கு வெறுப்பில் சரி, அந்த வெறுப்பு தான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, உண்மை சொல்லி உனக்கு உண்மை அவங்க மேலே டீப்பாக நீ வெறுக்கிற, அவன் வந்து லைஃப்பில் வரக்கூடாது நினச்சிருந்தாக்க உன்னை அப்போ சொல்ல மாட்டேன் பண்ணிக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ பிளைண்டட் போயிருக்கு, அப்போலாம் இருக்கும் அப்போலாம் பார்த்துருக்கோம், நீ ரொம்ப சேடாக வருவோம், எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு இருப்பேன், போகும்போதே ஒரு மாதிரி சேடாக வச்சுருக்கோம் ஃபேஸை, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து வேணாம்னு சொல்லிட்டு போகிறப்போ தான் நீ வந்து வேணாம்னு சொல்கிறப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு போவாங்களா அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் இங்கே பாரு ஜிம் ஜேகே மேட்ச் பண்ணுறதுக்கு அன்றைக்கெல்லாம் நான் ஃபேஸை சேட்னஸ் பார்க்கவே இல்லை எப்படி சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு கோவம் அதுக்கு என்ன சொல்ல மாட்டேன் சரியா, ஆனால் நீ வந்து அவங்க வெறுக்கல சரி, அந்த கோவம் தான் நீ வெறுப்புன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம அஞ்சல் அழகாக கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஜிம்முக்கு ஜிம் அமைதிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, ரொம்ப லவ் பண்ணுறேன்டா இங்கே பாரு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து ஜேகேக்கு அவரோட பர்த்டே போட்டு செயின் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஜேகே செகண்ட் படிக்க வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஜேகே ஸ்டில் போட்டிருக்காரு எப்படினாக்கா இப்போ வரைக்கும். ஆனால் ஜிம் எப்படினாக்கா ஜேகே ஆக்டிங் ஃபீல்டு போனதுக்கப்புறம் சரி, அவர் எப்படினாக்கா அவர் எப்போ அந்த ஆக்டிங் சொல்லிட்டு போனாரோ அந்த டே வந்து அவர் பார்க்கவே வச்சுப்பாரு, அவர் என்ன ஆக்டிங் பண்ணுறாரு, அவர் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, எப்படி இருக்காரோ அவர் சுத்தமாக பார்க்கவே இல்லை. வயன் கூட சொல்லிட்டு பாரு அடிக்கடி ஜேகே வந்து மூவி பண்ணியிருக்கான், ஜேகே வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான், ஜேகே ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கான் நிறைய சொல்லுவா. ஆனால் ஜிம்முக்கு இதெல்லாம் இப்போ கேட்பாரு தவிர அவர் என்ன பண்ணுறாரு எப்படி இருக்காங்க ஃபோட்டோ கூட பார்க்க ரெடியாகவே இல்லை, அப்படி ஒரு அந்த கோவத்தில் இருந்திருப்பாரு. ஆனால் அவர் ஸ்டில் ஜெயில் வெயிட் பண்ணிப்பாங்க. அவர் இன்டர்வியூ கேட்டுப்பாங்க, நீங்கள் ஏன் போய் வேறு பண்ணிருக்கீங்க, நீங்கள் வேறு எதுவும் அக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா, இதே போச்சுங்க ரீசன் என்ன, இதுக்கான ஸ்டோரி இருக்கான்னு கேட்கும்போது அப்புறம் ஜேகே சொல்லிப்பாங்க, இது வந்து லைஃப் சொல்லிட்டு கொடுத்து சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க பர்சனல் ப்ரொஃபஷன் வந்து பண்ணிக்க மாட்டாங்க, அவர் ஒரே வார்த்தை சொல்லி பார்த்தா லைஃப் சொல்லிட்டு கொடுத்தது கிஃப்ட் கொடுத்தது. ஆனால் இது எப்போவும் என் கூட இருக்கும், அவங்க என் பக்கத்தில் 24 வயசு அவங்க கூட இருக்க முடியாது, ஸோ அதனால் அவங்களோட ஞாபகம் இது எப்போவுமே என் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிப்பாரு. இதை வந்துட்டு நம்ம ஜேகே இப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நெக்கில் அந்த செயின் ஸ்டில் இருக்குது, அவர் பாடிக்கு கொடுத்த ஒரு சிம்பிள் செயின் தான், அது அந்த அளவுக்கு எப்படினாக்கா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கிடையாது, ஆனால் அவருக்கு அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு கிஃப்ட் நம்ம ஜேகேக்கு. ஜேகே சொல்கிறாங்க, இப்போ எவ்வளோ டைம் கூட அதை ரிமூவ் பண்ண சொல்லி அவங்க ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க அந்த ஷூட்டில். அப்போ ஏதாவது ரீசெண்டாக ஏதாவது மாடலிங் பண்ணுறப்போ இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஒரு மூவிக்கு மட்டும் ரிமூவ் பண்ண தவிர அந்த ஆக்டிங் ஆஃப்டர் அந்த ஷூட் முடிஞ்ச உடனே வேர் பண்ணிட்டு அந்தளவுக்கு அவர் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு அந்த ஜிம் கொடுத்ததுக்காக ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாரு. சேம் டேக்கர் பிளேஸ் இருக்கும், அது ஜிம் கொடுத்தது தான், அது அவர்
அவருமே அப்படி அவர் எப்பவுமே வேர் பண்ணியிருப்பாரு. எனக்கு அது ஜிம் கூடவே இருக்க மாதிரி இருக்க சொல்லிட்டு இந்த டன்ல பண்ண ஒரு பிரேஸ்லெட் ஓகேவா, அப்படி எப்படி சொல்றது, அது ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்கும், அப்படிதான் அவர் போட்டிருப்பாரு. அது எப்பவுமே ஒரு கையில வச்சுட்டே இருப்பாரு, எப்பவுமே வேர் பண்ணியிருப்பாரு. அவர் கூட அதுதான் அவர் கூட அந்த ஜிம்ல அவர் கூட இருக்க மாதிரி ஒரு கம்ஃபர்ட் அவர் கூட இருக்க மாதிரி இருக்கும். அவங்க 2 பேருமே சேர்ந்து ஜிம் ரொம்ப லவ் பண்றாங்க. ஆனால் மற்றவங்க பார்க்குற விதம் தான் அப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகுமே தவிர ஜிம்னுக்கு வந்து ஜிம்லேயே வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல் பண்ணிப்பாரு தவிர மற்றபடி அவங்க பேர் ஹார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதில் இன்செக்யூர் டைம் வந்து இல்லாமல் போயிருக்கும். இப்போ நம்ம இவங்க 2 பேர் சொல்கிறாங்க யங்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஜிம்கிட்ட. ஜிம்லாம் அமைதியாக இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க 2 பேர்கிட்டயுமே அது எல்லாமே இருக்குது. ஸ்டில் நம்ம கிட்டே வந்துட்டு எடுத்து காமிக்கிறாங்க. ஜிம்மில் வந்து பிளாக் பண்ணியிருப்பாரு அவர் நம்பரே. அந்த ஜாக்ஸை சொல்லிட்டு அந்த சேட் பாக்ஸை பார்க்குறப்ப புரியுது அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்காரு சொல்லிட்டு. ஆனால் ஜிட்டே வந்து பெருசாக எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு அப்படி கூட அந்த ஜிம்மை பற்றி அந்த தப்பாக நினைக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு தான் அவர் யார்ட்டையுமே சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பாரு. இவன் டேஸ்க்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் பெருசாக காமிச்சிக்க மாட்டாரு யாருக்கிட்டையுமே. ஒன் டே வந்து புரிஞ்சுப்பான் இது சம்திங் ஹார்ட் ஆகிட்டானோ என்னவோ அப்படி சொல்லி அப்படியே நினச்சிருப்பாரு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனால் சடனாக அது இன்னொரு பர்சன்ட்டு சொல்லி அவங்க வந்துட்டு அது வேறு யாருமே போர்ட்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அது அப்படின்னு தான் அப்படி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வேறு யாரும் வரக்கூடாது பர்சன் வரக்கூடாது அப்படி நினச்சிருப்பாரு. இப்போ அவர் சொல்கிறாரு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாக ரொம்ப சஃபர் ஆகிருப்பாரு. இப்போ அது என்ன வெளில பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பி தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம 2 ஃப்ரெண்டு நம்ம கூட இல்லை சம்சன் ஆயிருக்கு அவங்க நம்மளோட போகிறாங்க அப்படி சொல்கிறப்ப ரொம்ப ஹார்ட்டாக தான் இருக்கும். அவங்க தள்ளி போயிருக்காங்க நம்ம பேச மாட்டேன்றாங்க அப்படி சொல்கிறப்ப ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். அப்போ நினச்சி பார்க்குறாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் காலேஜில் நானும் உங்களுக்கு சம்டைம்ஸ் அட்டென்ஷன் கொடுக்காம போயிருக்கேன் அப்படி ஹார்ட்டாக இருப்பேன் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. அப்போ உனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. நான் இன்டென்ஷனாக பண்ணல நான் வந்துட்டு எனக்கு இந்த சுச்சுவேஷன் அப்படி பண்ணியிருப்பேன் இன்டென்ஷனாக பண்ணதே இல்லை சொல்லிட்டு அவர் அழுதுப்பார் நிறைய டைம். இப்போ நம்ம ஜெட்டே தான் சொல்கிறாங்க எவ்வளோ நியூ இயர்க்கு வந்து ரொம்ப ஆசை இருப்பார் விஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிஃப்ட்டை வாங்க சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு சென்ட் பண்ணால் கூட அவர் ரிசீவ் பண்ணவே மாட்டார். ஜிம்மில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவார். அதை கேட்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். யாரும் இது பிறகு சொல்லவே இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டார். இப்போ நம்ம இவன் ஜெயிக்க கூட இதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ இதெல்லாம் சொல்லவும் இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் என்ன ஜிம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறது இல்லை அவன் ப்ளேம் பண்ண சரியா நம்ம அவனை ப்ளேம் பண்ணக்கூடாது. எனக்கு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறப்ப அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹார்ட்டாக இருக்கான். சேம் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது சரியா 2 பேருக்குமே. ஏன்னா இவங்க பண்ண சில மிஸ்டேக் அவன் ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்கான். அவன் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை இவங்களுக்கும் ஸ்ட்ராங் கிடையாது. அதனால தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான். சென்சிட்டிவாக இவ்வளோ ஹார்ட் ஆகிட்டான் சரியா அவனும் திட்டக்கூடாது யாரும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன் எனக்கு புரியுது யாரும் கிட்ட வர சரி எனக்கு என்னன்னாக்கா நீங்கள் 4 பேரும் பழைய மாதிரி ஆகணும் 3 பேரும் பழைய மாதிரி ஆகணும் சரியா சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு அமைதியாக இருக்காங்க பாரு பேச முடியாது கேட்குறாங்க. இப்போ டே தான் ஏஞ்சி வராங்க தள்ளி சொல்லிட்டு ஏஞ்சி வராங்க இப்போ பக்கத்து நீ பிடிச்சிட்டு அவங்ககிட்ட போகாதரா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஏன் சொல்ல முடியாது தள்ளி போக சொல்லிட்டு அவர் தான் கிட்ட வராங்க அங்கே பாரு மோச்சு அப்படி சொல்லிட்டு பேச கப் பண்ணுறாங்க. இது பக்கம் ஜேக்கு பஸ்ஸாக இருக்குது ஜேக்கு பார்க்க என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ இவங்களை பார்க்குறாங்க அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ செகண்ட் சொல்லிட்டு என்ன பண்ணுற சொல்லிட்டு இப்போ ஜேக்கு பார்க்குறேன் டே பார்க்குறாங்க உனக்கு என்ன நான் என்ன பண்ணா சொல்லி கேட்குறாங்க. அவங்க பாரு அவன் சொல்கிறாங்க அவன் இன்னைக்கு தான் உனக்கு ஒய்ஃபு சரியா 2 months அவனுக்கு ஒய்ஃபு ஆனால் அவன் எனக்கு சொல்ல மாட்டேன் இப்போ இல்லை சின்ன வயசு அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜேக்கே பாருங்க பாரு டேஸ்ட் சொல்லிட்டு எட்ட போட அந்த பக்கம் சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டுட்டு இவருக்கு பக்கம் பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டு பேச கப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே குட்டியாக அழகாக ஃபேஸ் பண்ணால் டேஸ்ட் சொல்கிறா அப்போ டைச்சுக்கு இப்போ டே பார்க்குறேன் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அது கேட்குறது எனக்கு மாதிரி என்னடா பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் ஃப்ளட் பண்ணுறான் அவங்க டேப் சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறேன் நான் ஃப்ளட் பண்ணுவேன் அவன்கிட்ட ஃப்ளட் பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவோம் அவன் சோல் மட்டும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் எல்லாம் பண்ணுவேன் சொல்லுக்கு திட்டாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சி நீ தப்பாக புரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் எட்ட கையெடுறா சொல்கிறாங்க. அவர் பார்க்குறேன் கையெடுக்க மாட்டாங்க பாரு மோச்சி சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ மோச்சி பேபி இல்லைன்ட்டு பேச நான் தப்பு பண்ணிட்டு பனிஷ் பண்ண டேட்டேவை சரியா நான் டேட்டாவை திட்டாத டேட்டாவை வந்து அவாய்ட் பண்ண சொல்லி இக்னோர் பண்ணாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வரைக்கும் நமக்கு நடந்த போயிட்டு யாரையும் சொல்ல நம்மளுக்குள்ள இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சொல்லிட்டு யாருக்கும் சொல்ல தெரியுமா ஏன் தெரியுமா அது உனக்கு எனக்கு ஒன்றே சரியாயிடும் சரியா அதுக்குள்ளே மற்றவங்க வர வேணாம் சொல்லி நினச்சி தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்டா நானும் மற்றவங்களை ஆள் கேட்குறாங்களா நான் அப்படி சொல்லுறது எங்கள் அமைதியாக இருங்க சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் அப்படி கூட யாரையும் தெரியும் நினச்சேன் எனக்கு உனக்கு எனக்கு ஒரு பாண்டிங் ஸ்பெஷல் பாண்டு ஓகேவா இந்த யூனிவர்ஸிலே நம்ம மட்டும் தான் பெஸ்ட்டு சொல்ல மாட்டேன் இந்த வேர்ல்டு ஓகேவா யாருக்குமே வந்துட்டு தெரியாது சொன்ன புரியாது ஓகேவா நம்ம லவ் ஷோ பண்ணதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சோல்மேட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஓகேவா சென்டென்ஸ் லவ் இருக்கும் அது ஷோ பண்ண முடியாது சுச்சுவேஷன் இருக்கும் நீ புரிஞ்சிக்க மாட்டியா நான் நினச்சேன் நீ தான் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன ஹெல்ப் பண்ணுறதா அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க அவங்க வந்து பேச நான் அடிச்சுட்டு திட்டி நான் பேசாமல் இருக்கா அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் ஏன் அடிக்கணும் நான் ஏன் திட்டு நீ யார் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் பார்க்கணும் சொல்லக்கூடாது தப்பு மோச்சு இப்படி பேசக்கூடாது அப்படியே தான் ஜிம் பேச கப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் எட்டு போடா ஜிம் தள்ளி வராங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க அங்கே பாருங்க நான் எட்ட பண்ண சொல்லி போக மாட்டேன் சரியா நான் சோல் மாட்டேன் விட்டு சண்டை போட்டு திட்டு அடி சரியா நான் விட்டு போக மாட்டேன் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹேட்டு டேங்க சொல்கிறாங்க ஹேட்டு டூ டே சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க அது பார்க்க அழகாக தான் இருக்கானா இப்போ வைன் பார்க்குறா ஜிம் பாரு ஜிம் பாவம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குங்க நீ எனக்கு சப்போர்ட் பண்ண தேவை சரியா அவன் ஏன் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் நீ எட்ட போக சொல்கிறாங்க. நம்ம ஃபேன்சி சரியா சொல்கிறாங்க ஆமாம் ஃபேன்சி அப்படி சொல்லிட்டுமா டே சொல்கிறாங்க ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டா ஃபேன்சி அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க.
இப்ப ஜேகே பார்க்குறாங்க டே கொஞ்சம் மறைச்சு பார்க்குறாங்க அவரு. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க அவன் கிடக்குறான் சரியா, உனக்கு அவன் பிடிக்கலன்னு சொல்லி நான் டிவோர்ஸ் வாங்கி தரேன் சரியா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறா ஜேகே பார்க்குறாங்க அட பாவி துரோகி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாய் பார்க்குறாங்க டே ஜேகே என்ன சொல்கிறா ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு யாராலும் நம்ம கரடி நம்ம சரியா சொல்கிறாங்க அவன் சொல்ல முடியல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறவனுக்கு என்ன இவன் பிடிக்கல அந்த மணி பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி பையன் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் மேரேஜ் பண்ணிக்கிறேன் கேட்குறாங்க. இப்போ நம்ம வாங்கி பார்க்குற டே பாவியோட பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு அடிக்கிறா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அங்கே பாரு உன்ட்டு நான் கேட்கல சரியா ஒரு மோச்சிக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நான் மேரேஜ் பண்ணி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க டே என்னடா பண்ணுறேன் நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் கூட மேட்ச் பண்ணி போகிறோம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க மனதை பண்ணி பிடிக்கல அவன் பிடிக்கல அவனுக்கு வேணாம் சரியா நான் அவனை பார்த்தா பார்த்து போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு என் மைனோட சரியா அப்புறம் ஃப்ரெண்டை பார்க்குறேன் உங்களுக்கு வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க சரி அப்போ சொல்ல மாட்டா சொல்கிறாங்க எனக்கு வேணாம் சொல்கிறாங்க வேணாம் 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 சொல்லி கேட்குறாங்க வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் டே போயிட்டு ஜிம் பேச கப்பன்றாங்க ரொம்ப கிட்ட போகிறாங்க. இப்போ ஜேக்கு அவருக்கு எட்ட போடா தள்ளி விடுறாரு அவர் பார்த்து இவர் தள்ளி விடுறாரு நீ எட்டப்போ சொல்லிட்டு அவர் போயிட்டு ஜிம்ல சிக்ஸ் எக்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு தேவையில்ல சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் சிக்ஸ் எக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்குறேன் எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஆல்ரெடி தேவன் ஜிம் இப்போ பெக் பண்ணிடுறாரு. இப்போ எல்லாரும் முகத்து கை வச்சிடுறாங்க. இப்போ எனக்கு ஷாக்கு தான். இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஜேகேக்குன்னா அவ்வளோ ஒரு கோவம் டே அப்படி சொல்கிறாங்க இது ஃப்ரெண்ட்ஷிப் பேக் ஓகேவா சொல்கிறாங்க இன்னும் அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க போருக்கு என்ன பண்ணுற ஜிம் டேவா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க இதான் என் ஜிம் சரியா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறது என்ன நமக்கு தேவை இருக்கா சொல்லிட்டு 7th படிக்கும்போது உனக்கு ஞாபகம் இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் டக்குன்னு டேவோட மாற்ற கை வைக்கிறாங்க. இவங்க பார்க்குறது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பி பார்க்குறது என்னவா இருக்கும் எடு கையெடு என்ன சொல்லுவாங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க அவன் குடிச்சிட்டு வளர்றான் நீங்கள் கேட்காதீங்க சொல்கிறாங்க. இல்லை என்னமோ இருக்கும் படியே என் சீக்கிரம் இருக்கு தள்ள சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஜிம் வந்து மாற்ற கை வைக்கிறாங்க சொல்லக்கூடாது சொல்லிட்டு கை வச்சுட்டு ஹைட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற ஜிம்னா எனக்கு டைம் எதனா இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஐயோ ஒயின் அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க கையெடு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடு தட்டி விட்றாரு. இப்போ நம்ம ஜேகே பார்த்து முறைக்கிறாங்க இன்னும் இருக்குது சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க கேட்டி சொல்லிட்டாங்க ஞாபகம் இருக்கா 7th படிப்பு நியூ இருக்கு நீ விஷ் பண்ணல நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பார்க்குறது கிஃப்ட் ஆசிரம்னு சொல்கிறாங்க. அது என்ன கிஃப்ட் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க செயினா அப்படி கேட்குறாங்க. இல்லை ரிங்கா சொல்லிட்டாங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறது இல்லை சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க இல்லை அது ஏங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் சொல்ல ட்ரை பண்ண ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒயர்லாம் ஃப்ரீ சார் ஒயர் உடம்பு ஷாக் ஆகிடுறாங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் என்ன மோச்சி தான் கொடுத்தேன் அப்படி டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஐயோ போச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க என்ன சொன்னே அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. ஆமாடா எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் எமோச்சி கொடுத்தேன் மோச்சி எனக்கு தான் கொடுத்தேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி பக்கமாக இருக்குது டே என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ எங்கள் லைஃப்பில் யாருமே இல்லை இது பண்ணி இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க இதை நம்ம லைஃப்பில் இல்லையா நீ இருந்த பூசான அது சரியா நாங்கள் சேல் வந்தோம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது ஸ்கூலோடைய டெரஸில் சொல்கிறாங்க. என்ன சொல்லுவோம் ஆமாம் ஸ்கூல் டெரஸ்க்கான வர சொல்லியிருந்தான் நானும் வந்து எனக்கு நாங்கள் 2 பேரும் சால்வ் பண்ண ஆசைப்பட்டோமா. அப்போ வந்து எங்கள் வீடு அந்த வீடு அவங்க வீடு அந்த ஃபெசிலிட்டிஸே கிடையாது. எனக்கு நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் ஹோம் தானே இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏன் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அந்த டெரஸில் எங்கள் ஃப்ரீடமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்களும் நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலோடைய டெரஸில் 2 பேரும் மட்டும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண தெரியுமா. அப்போ தான் அவங்ககிட்ட எங்கிட்ட எங்கள் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நான் பண்ணவே இல்லை. நான் அந்த இடத்துல வந்துட்டு எப்படினாக்கா ரொம்ப லேட் பிக்கப் ஆச்சு எனக்கு கிஃப்ட்டு வாங்கவே எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு பர்ஃபெக்டாக கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். அப்போ நான் பண்ண என்ன கிஃப்ட் கூட சொல்லிட்டு அப்போ தான் சொன்னேன் ஒரு வேல்யூபிளான கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னேன் அது என்ன கிஃப்ட்டு சொல்லிட்டு அப்போ நான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸை கொடுத்துட்டேன் அப்படியே சொல்லிட்டாங்க. எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அட பாவி என்ன பண்ணிட்டா சொல்லிட்டாங்க தப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபஸ்ட்டு பஸ்ஸை ஷேர் பண்ண தப்பு இல்லை சரியா நான் கொடுத்தேன் எமோச்சிக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எமோச்சி தான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஐயோ ஜிம் பார்க்குறவங்க பாரு அப்படிலாம் எதுக்கு இதில் போட சொல்லிட்டு இருக்கா லூஸு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறவங்க லூஸ் அப்புறம் சாப்பிடலாம் சரியா சொல்கிறாங்க. கேட்டி எங்கள் பாரு சொல்லக்கூடாது தப்புடா ஜிம் சொல்கிறாங்க தப்பாக நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. அவங்க தப்பாக நினைக்க போகிறாங்க அப்புறம் டேவ் சொல்கிறாங்க. ஜிம் அப்புறம் சின்ன பசங்க தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கணும் இது நீங்கள் 7th படிப்பு சின்ன பசங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன பசங்க தான் டே சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு கிஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் அப்படி சொல்லி சொல்ல வராங்க. இந்த பக்கம் நம்ம வாயின் தேவை அடிக்கிற என்ன பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லி பொறுக்கி எப்படி சொல்லி அடிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம பார்க்குறாங்க சி அப்படி தப்பா நினைக்க சரியா சார் டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்த்து அவர் மாதிரி இருக்காங்க இவன் இருக்கிற மறைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கிஸ் அவங்க தான் கொடுத்தியா ஜிம் சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஜிம்கிட்ட அது தேவையில்ல ஜிம் சொல்கிறாங்க நம்ம டிவோர்ஸ் பண்ண போற சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அவ்வளோ பேர் இருக்கவங்க கூட பார்க்கல அப்போ டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. பாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் லாஸ்க்கு நல்லா இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குங்க ஆனால் ஆல்ரெடி எடுத்துட்டேனே சொல்லிட்டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் வாங்கி பார்க்குறதே பாவி வாய் மூடுறா சொல்லிட்டு அவன்ட்டு முகத்து கையை அடிச்சிட்டு இருக்கா. இப்போ டே பக்கம் விட்டு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. இப்போ சின்ன பக்கம் டே இன்னும் கொஞ்ச நேரம் 2 பேர் நாங்கள் ஒரே இடத்துல அவ்வளோதான் சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போங்களா சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஒயின் தான் ஜிம் டே கூட்டிட்டு போகிற பாடா சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ரூம்ல உட்காரிச்சிடறா.
இந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க எனக்கு தேவையில்ல சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க பாரு நான் ஒன்று லவ் பண்ணுறேன் சரி இந்த ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சரியா சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு கிச்சன் அவ்வளோ விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சரியா சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு நீ வந்து ரொம்ப ஆக்டர் ஜெஸி கொடுத்துருல ஃபஸ்ட்டு கிச்சா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் சில பேர் இவங்களை பார்க்குறாங்க இது புது கதை சொல்கிறாங்க. இப்போ ஆமாவா இவர் ஜோ பார்க்குறாங்க அது ரியல் கிஸ் சரியா சொல்கிறாங்க அது ஃபேக் கிஸ் சொல்கிறாங்க அது ஃபேக் ரியல் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க அது ரியல் இல்லை ஃபேக் சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நம்ப மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க இதான் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவராக கிஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம அஞ்சு பார்க்குறேன் டேய் உனக்கு கொஞ்சம் ஷேம்லெஸ்ஸாகவே இல்லையா ஹாஸ்டல் எனக்கு எதுக்கு ஷேம்லெஸ்ஸாக இருக்கும் என் ஒய்ஃப் நான் கிஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஜேக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க ஏன்டா நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் எல்லாரும் உன்னோட பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க நீங்கள் தானே நம்ம ஃபேமிலி தானே சொல்கிறாங்க இருந்தாலும் கொஞ்ச நாளும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க அவன் ஒய்ஃப் ஓகே நான் கிஸ் பண்ணுவாங்க பாரு உனக்கு எனக்கு டிவர்ஸ் வேணுமா ஜேக்கி கேட்குறாங்க. மாஜின்னு சொல்கிறாங்க அதுக்கு கனவு கூட நடக்காது சரியா சரி ஜேக்கி சொல்கிறாங்க உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காது என் கூட இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. நீ எனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் என்னோட லாஸ்ட் கிஸ் நீ தான் என்னுடைய ஒய்ஃப் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ மட்டும் தான் ஓகே ரொம்ப லவ் பண்ணுறேன் இந்த 5 வருஷம் எவ்வளோ மிஸ் பண்ண சொல்லி எனக்கு மட்டும் தான் தெரியும் சரியா ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க அவங்க ஒரு சான்ஸ் கொடுறா சொல்கிறாங்க ஹேங் நோ சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா அவங்க சான்ஸ் கொடுத்தா அவங்க சொல்கிறாங்க நாங்களும் ஃபேமிலி மெம்பர் தானே நான் உங்களுக்கு ஹேங்ஸ் தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க நாங்கள் கேட்க முடியாது சொல்கிறாங்க கேட்பானா சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா ஜேக்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கே தான் பாஸ் தூக்குறாங்க இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க ஜேக்கி தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே ஜிம் ரூம் இப்போ நம்ம தூக்கி போக கேட்குறாங்க இவங்க ரூம் எதை சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி தூக்கிட்டு போயிட்டு வெளில போடுறாங்க போட்டு லாக் பண்ணுற ஜிம் பார்க்குறாங்க பாரு வேண்டாம் சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா நீ பாட்டு வார்த்தை கூட்டிகிட்டு வரல எவ்வளோ ஹார்டாக தெரியுமா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் நமக்கு பிடிச்சா மட்டும் நீ கூட இருக்கணும் ஜேக்கி சொல்கிறாங்க ஐ ஹேட் யூ சொல்கிறாங்க ஹேட் யூ டூடா அப்படி ஜேக்கி போய்ட்டு ஜிம்முக்கு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜிம்மு வலிக்கிற விட்டுறா சொல்கிறாங்க ஏற்கனவே மெஸ்ஸியாக இருக்காங்க ஜேக்கி ஜிம் சொல்கிறாங்க ஜேக்கி பார்த்து நான் தான் டேடி ஆகணும் ஓகேவா அதை நான் டேடி ஆகிரும்பா சொல்லி ஜேக்கி சொல்கிறாங்க எட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஜிம்முக்கு ஒரு கடுக்கு அந்த பழைய இல்லை அவர் எப்படி அப்படின்னா அதெல்லாம் ஞாபகத்தில் வருது இப்போ ஒரு மாதிரி இருக்குது இந்த 5 வருஷம் ரொம்ப சஃபர் ஆகிப்பார் எனக்கு அவரோட மறக்கவே முடியல ஆனால் கோவம் மட்டும் இருந்துக்கும் அந்த கோவத்தை வெறுப்புன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கோல் இப்போ அப்படி வெயிட் பண்ணுறாங்க ஜேக்கோல் பேசிங் போட்டுருப்பாரு ஏன்னா இவர் கிஸ் பண்ணுறப்போ அவருக்கு எதுவும் ஆகாது. இப்போ இவர் கிஸ் பண்ணுறப்போ பேசிங் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு பிரிச்சு விட்டுறது அந்த லிப் கிட்ட இப்போ அவருக்கு வந்து லைட்டாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் ஜேக்கி பார்க்குறேன் ஓ வெடிக்குதுரா சரி ஓகே நீ தானே அவங்களுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ஓகே தான் சரியா நீ வெயிட் பண்ணிக்கோ ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹேட்டிவ்டா எட்டு போடா பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்குறேன் நான் பொறுக்கேடா அவனுக்கு சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க எப்படி ஃபஸ்ட்டு கிஸ் அவனுக்கு கொடுத்தியா சொல்கிறாங்க பாரு அதெல்லாம் சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ என்னை பார்த்துக்க மாட்டேன் லைஃப்லாம் அந்த வயசுனால எனக்கு கொடுத்து சரியா அதுவும் சின்ன பசங்க இருக்கும் எனக்கு தப்பாக ஃபீல் ஆகல சரி ஜேக்கி சொல்கிறாங்க எனக்கு நின்று ஆனால் இதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நம்ம யார் கிஸ் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறேன் ஜேக்கி சொல்கிறாங்க நான் மட்டும் தான் அப்படி சொல்லி ஜேக்கி ஜிம் ஜிக்ஸாக ட்ரை பண்ணுறாங்க ஜிம் வலிக்கு விட்டு ஜிம் சொல்கிறாங்க ஜேக்கி பக்கம் விட மாட்டேன் ஜேக்கி எப்படி ஹாக் பண்ணிக்கிறாங்க லவ் யூ ஜேக்கி சொல்கிறாங்க ஜிம் பக்கம் அமைதியாக இருக்குது அப்படி கூட ஜேக்கி தான் ஃபஸ்ட் ஜிம் லவ் சொல்லிப்பாங்க இப்போ வரைக்கும் ஜிம் ஜேக்கி லவ் சொல்ல இவர் அவர் அப்பவும் ஐ லவ்னு சொல்லிப்பாரு இப்போவும் இவர் சொல்கிறாரு ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்கிறேன் லவ் யூ சொல்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க தங்கலாம் சொல்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் ஹேட் யூ சொல்கிறாங்க சரிடா ஹேட்டி டூடா சரி அவர் மீன் எல்லாம் கிஸ் பண்ணுறாங்க ஜிம் பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்கு விடுறா சொல்கிறாங்க பரவாயில்ல ஜேக்கி அப்போவே கூட இருக்காரு இந்த பக்கம் இவங்களும் புரியுது சரி ஓகே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படி இருந்தால் போதும் ஓகே சமாதானம் போக சொல்லி விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்க ஜிம்னால ஒரு ஸ்டெப் ஓடிக்கிற காலத்துக்கும் இல்லை ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஜின் பார்க்குறாங்க ஜின் ஹாயாங்க கூப்பிட்றாங்க ஜின் பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டாங்க ஜின் பக்கத்தில் வரேன் சொல்லி ஜின் வர இப்போ ஜிம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க என்ன சொல்லிட்டு அதே சொல்லிட்டாங்க இப்போ அவங்க பார்க்குறது என்ன பண்ணாங்க சார் ஜெக்கி ஜின்னு கேட்குறாங்க ஜெக்கி கிட்ட எனக்கு இதெல்லாம் கேட்பாங்க சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இப்போ ரொம்ப கெட்டாக போயிட்டு இருக்காரு நேற்று நைட்டில் அழுதுருப்பாரு இப்போ பார்த்தா கேஷாக போயிட்டு இருக்காரு ஜின் பார்க்குறாங்க இப்படி தான் இருப்பாங்க போல டாப் லைன்ஸ் அப்படி சொல்லி நினச்சிட்டு நீ வாசல் கூட்டி வந்துட்டு அதை ஹெல்ப் பண்ணுறாங்க ஜிம் ஹாலில் உட்காராங்க இப்போ சரியா ஒயின் பார்க்குறா ஜிம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க மோச்சி பேபி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க ஜேக்கி டே பார்க்குறாங்க ஏன் அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து உட்காராங்க இப்போ டே பார்க்குறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க தள்ளி போக சொல்லிட்டு அவர் தள்ளி விட்டுட்டு நான் அது குடிச்சு ஜூஸ் கொடுக்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க குடிட்டு சொல்லிட்டு அவர் தான் ஜூஸ் வெயிட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க இவ்வளோ லவ் இருக்கு உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க சரி நம்ம வீட்டுக்கு போமா கேட்குறாங்க நான் வரல சொல்கிறாங்க தங்கலாம் வாடா வீட்டுக்கு சொன்னால் வர மாட்டேன் சொல்கிறீங்க சேனலில் வாடா வீட்டுக்கு அப்படி சொல்லி ஃபோர்ஸ் கூட்டி போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சரி அவங்க கூட கிளம்பிடுறாங்க போய் பார்த்தா நம்ம ஜேக்கி ஜிம் கூட்டி இருக்காங்க வெல்கம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அவர் வீட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது அவங்க அவ்வளோ ஃப்ளவர்ஸ் கூட்டிகிட்டு இருக்கு ஜிம் பார்க்குறாங்க அந்த வீடு வந்து ப்ரைவஸாக வாங்கியிருப்பாரு இவ்வளோ தனி ஒரு ஹோம் வில்லா ஹவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஜெக்கி விட்டு வா சொல்கிறாங்க அப்போ வீட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது நம்ம ஜெக்கி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜான் ஜிமின் ஹவுஸ் சொல்லிட்டு அப்போ வந்து போட்டிருக்காரு ஃபஸ்ட் டைம் மேட்ச் ஆகிட்டு போகும்போது இருந்திருக்காது இப்போ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜான் ஜிமின் ஹவுஸ் சொல்லிட்டு வீட்டில் என்ட்ரி ஆகும்போது பிக் ஃப்ரேமு அது ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த எடுத்துக்கூடிய பிக் ஃப்ரேம் தான் அங்கே இருக்குது. ஜிம் 2 பேர் யூனிஃபார்ம் வந்திருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி அந்த பேக் டூ அந்த பழைய மாதிரி சொல்லிட்டு இருக்கு கேட்க பார்க்குறேன் நான் வந்துட்டு அப்போ நிறைய லவ் கொடுக்காம இருக்கலாம் கேர் கொடுக்காம இருக்கலாம் ஓகேவானா ரெஸ்ட்டாக ப்ராப்ளம் கொடுப்போம் சரியான ஹர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியான ஒரு ஃபேமிலி ஆக்டராக இருக்கலாம் ஆனால் எனக்கு லவ்ன்ற உங்களை மட்டும் தான் இருக்குது தாண்டி வேறு யாரும் யோசிச்சு கூட பார்த்ததில்லை
எனக்கு எல்லாமே நீ மட்டும் தான் டாக்டர், எனக்கு உன்ட்ட மட்டும் தான் மொத்தத்தை ஷேர் பண்ண தோணுது. எனக்கு பெயின், இந்த சஃபர்னஸ், இந்த ஹாப்பினஸ், இந்த லவ் எல்லாத்தையும் உன்ட்டு ஷேர் பண்ணு, ஓகேவா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேட் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஹேட் யூ டூடா சில ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறது, எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஜெக்கி சொல்கிறாங்க. உங்கள் வாக்கு போட்டு ரூம் அப்படின்னு நான் பார்த்துக்கோ, அவ்வளோ கிஃப்ட் பாக்ஸு. ஜிம் அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு ஷாப், ஒரு கடையே இருக்கும் போல் அவ்வளோ கிஃப்ட் இருக்குது ரூம் ஃபுல்லாக. ஜிம் பார்க்குறாங்க. இது என்னது ஜிம் கேட்குறாங்க. அது ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு ஹாஃப் மந்த் வேணும் போல், அவ்வளோ வச்சிருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இது எல்லாமே உட்காந்து வாங்க கிஃப்ட், ஓகே? ஒரு பர்த்டே, ஒரு நியூ இயர், நம்மளுக்கு நியூ இயர் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் என்ன ஃபெஸ்டிவல் வருதோ அது எல்லாமே உட்காந்து வாங்கின கிஃப்ட்டு. உனக்கு ப்ரெசென்ட்டாக வாங்கினேன், சரியா? என்கிட்ட பேசல, கான்டாக்ட் பண்ணல, ஆனால் ஒன் டே ஒரு கிலோ கொடுக்குறதுக்காக வாங்கினது அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒவ்வொரு வருஷம் பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ மெமரிஸ் எல்லாமே. அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு. அவர் எங்கெல்லாம் வேலை ஷூட்டுக்காக வெளியே ஃபாரின் போகிறாரு. அங்கெல்லாம் அவருக்கான மெமரிஸ் அவர் கிஃப்ட் வந்துடுவார். அவர் ஹேபிட்டு அவருக்கு ஆசை கொடுக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒன் டே சொல்லதானே போகல, பழக சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் வெறுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தெரிய வந்திருக்கும். அவாய்ட் பண்ணுறாரு. வந்துட்டு ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது தெரியும், ஆனால் வெறுக்கிறது தெரிஞ்சிருக்காது. இப்போ இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கும். ஜெக்கி பார்க்குறது இது ரெண்டு பேசும்போது தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ வெறுக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க அப்படி சரி வெறுக்காதா ஜெக்கி சொல்லிட்டு. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது தெரியுமா சொல்லிட்டு. தப்பு தான் ஓகேவா, நீங்கள் பண்ணி தப்பு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்துட்டு புரிஞ்சிருப்பேன். நான் அப்படி ஹார்ட் பண்ணி கொடுக்க சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஐ ஹேட் யூ ஜம்புக் சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது ஐ ஹேட் சொல்ல ஓகே லவ் சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. சார் ஓகே வண்டின்னு சொல்லி வச்சேன்க்கா லவ் சொல்கிறாங்க. டேக்கான வெயிட் பண்ணுறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு லவ் கொடுத்துட்டே இருக்கேன், ஓகே போதும் புதுலாக நீ கொடுப்பேன் சார். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே பார்த்துருக்காங்க. எனக்கு டயர்டாக ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. வா கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக படுக்க வச்சுட்டாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜெக்கி அங்கே அவர் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 months வீட்டில் இல்லையா, அதனால் அவர் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம். 1 week ஜிம் வந்து இப்போ நாங்கள் ஒர்க் போகல, ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கேன். இப்போ ஜிம் நம்பி பார்க்க நீ வந்தே ஆகும்னு சொல்லி இப்போ ஜிம்மே கிளம்புறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மை ஹக் பண்ணுறாங்க. எனக்கு விட்டு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்த்து விட சொல்லிட்டு விட்டுறா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க அதெல்லாம் பொரியா சொல்கிறாங்க. பார்த்து ஜூஸ் இருக்குது, இதில் ஃபுட் இருக்குது, சாப்பிடதான் சொல்கிறாங்க. நான் கேட்டேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நான் கொடுப்பேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தேவையில்ல சொல்கிறேன், நீ சாப்பிட்டு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சாப்பிட்லாக்கா உங்களுடைய ஆஃபீஸ்க்கே அவர் வந்து ஃபீட் பண்ணுவாங்க பரவாயில்லையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க ஒரு ஆக்டர் ஓகே வந்து ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு அப்படி காலையில் சரியா சொல்கிறாங்க. இப்போ அதை சொல்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு தெரிஞ்சாக்க ஒரு மார்க்கெட்டிங் போயிடும் இந்த பண்ணா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்க அப்போ தான் பார்க்குறாங்க அவர் எந்த அளவுக்கு ஸ்டீல் இப்போ கேர் பண்ணுற லவ் பண்ண சொல்லிட்டு. ஜெக்கி பார்க்குறாங்க. அவ்வளோ லவ் இருக்குது, அவ்வளோ கேர் இருக்குது, ஆனால் வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எனக்கு ப்ரொஃபஷனல் ஆக்டிங் பண்ணுறேன், ரியல் லைஃப் ஆக்டிங் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே உனக்கு கோவம் புரியுது, ஓகே உனக்கு கோவம் கொஞ்சமாக குறையட்டும், ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ஃபைனல் என் கூட இருக்காது, எனக்கு அது போதும், கண்டிப்பாக நான் ஹார்ட்டை வின் பண்ணுவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. போகிறேன்னு சொல்கிறாங்க. போகிறேன்னு சொல்கிறாங்க. போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் போயிட்டு வரேன். ஜிம் நான் போயிட்டாங்க. ஜெக்கி பார்த்து கோவத்தை பாரு அப்படி சொல்லி பார்த்துட்டு ரொம்ப கியூட்டா இந்த பக்கம் மாட்டே அந்த ஃபோன் ஜெக்கிக்கு. இப்போ ஜெக்கி பார்க்க நீ வாடா நீ செத்தடா நீ அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க நீ வா நான் வச்சுக்கிறேன் ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம டேவும் வராங்க. இன்னைக்கு டேக்கு ஜெக்கிக்கு காய்க்கு ஒரு நாள் ஷூட் இருக்குது. இப்போ காய் வந்து வில்லனாக இருப்பார், இவங்க 2 பேரும் ஆக்டராக இருப்பாங்க. இவர் வந்துட்டு மெயின் ஆக்டர், இவர் செகண்ட் ஆக்டர், செகண்ட் லீடாக இருப்பாங்க. இப்போ ஜெக்கி காயும் 3 பேர் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டாங்க. அங்கே நம்ம ஜேகே கோட்டைக்கு ஒரு ஃபைட்டிங் செஞ்சுருக்கு. அந்த ஃபைட்டிங் செஞ்சால் ஜேகே வெளுத்து இருக்கிறாங்க நம்ம தேவை. அப்போ டேரக்டர் பார்க்குறாங்க. ஜேகே எதாவது ரியலாக இருக்க மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நான் ரியலாக சார் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியே ரியல் மெத்தட் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சூப்பர் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. இதே அப்படி பார்த்தா அப்படி தெரியல சார் பார்த்தாங்க. அந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. இப்படி வலிக்கிறா சொல்கிறாங்க. கன்னடா சொல்கிறாரு. அவர் கேட்கறத அடி வளர்த்துட்டாரு. இப்போ பார்க்குறாங்க. இப்போ ஷூட்டுமா கரெக்டாக அப்படி சொல்கிறாங்க. இப்போமா டே பார்க்குறாங்க. டே இவன் தானே பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறேன் அப்படி பண்ண கேட்குறாங்க. பின்ன நீ என் ஜிம்மில் கிஸ் பண்ணிருக்கிறா சொல்கிறாங்க. இப்போமா காய் பார்க்குற டே அது சின்ன வயசு அப்படி பண்ண சொல்கிறாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டுக்கு செப்பரேட் இருப்பா கேட்குறாங்க. இப்போமா ஜேகே பார்க்குறாங்க. ஜே பார்க்குறாங்க. உன்னோட ஃபஸ்ட் கிஸ் ஜிம்மோட சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் அது எனக்கு சொந்தமான எப்படி எடுத்து கேட்குறாங்க. இப்போ ஜே பார்க்குறாங்க. அப்போ அவனுக்கு தெரியாததா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு சின்ன நடந்து சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதனால தான் அமைதியை விட்டு இந்த அடி விட்டேன் இல்லைக்கா அவள் தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. போட போஸ்ட்டுக்கு போகிறாங்க சொல்லிட்டு போயிடாரு. ஆனால் ஃபன்னாக க்யூட்டாக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 2 months போகுதுல. 2 months நம்ம சின்ன பின்னாக்கா ஜேகே அவனாக தான் இருக்காங்க வீட்டில். அவர் அவ்வளோ கொடுத்துட்டே இருக்காரு கண்டினியூஸாக. இப்போ மார்னிங் ஃபுட்டு குக் பண்ணுறதும் வெளில பார்த்தா ஒரு ஆக்டர் வீட்டுக்கு பார்த்து பர்ஃபெக்ட் பாரு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தான். அவ்வளோ க்யூட்டாக அழகாக பார்த்துப்பாரு. ஜிம்க்கு ஒரு மாதிரி கிளவுக்கு அதில் பார்க்க அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அந்த கோவம் போக மாட்டேங்குது அவர் விட்டு. ஜேகே பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒரு மாட்டி கோவம் போகும் சரியா ஜெல்லால ஜேகே கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. போட போய்க்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறது போய்க்குன்னு சொல்லக்கூடாது சரியா. ஒரு மாமாலாம் சொல்கிறாங்க. எனக்கு மாமாவா ஜிம் கேட்குறாங்க. அம்மா நம்ம மாமா தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் தள்ளி போயிடறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அம்மா அப்புறம் என்ன இது பேபி ரொம்ப வீக்காக இருக்கும் ஃபீல் என்ன ஓவர் ஆர்டர் பண்ணுறியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறா ஒன்றில் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஃபுட்டை குக் பண்ணியிருக்கா நியூ ஒரு டிஷ் இருந்தால் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன கேட்குறாங்க. நியூ டிஷ் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஒரு ஆக்டராக செஃப்பான்னு ஜிம் கேட்குறாங்க. ரெண்டுமே சரியாக சொல்கிறாங்க. வெளில ஒரு ஆக்டர் வீட்டுக்குள்ளே ஒரு லவ்வில் ஹஸ்பண்ட் ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் லவ்வில் ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறப்ப இல்லையே அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குற ப்ரூஃப் போடவா கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. எட்ட போடா வண்டை நைட்டை தூங்க ஃப்ரீயாக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க.
அப்படி பிடிக்காம மாதிரி சொல்லாதா ஜெகே சொல்கிறா ஜிம் பார்க்குறாங்க நான் பிடிச்சின்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க பிடிக்காம தான் ஜிம்கான்னு சொல்லி அஜிம் கேட்குறாங்க ஜெகி பார்க்குறாங்க ஜெகி சொல்கிறா ஜிம் பார்க்குறாங்க பாரு பொறு கேட்டு போக சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க ஜெகி க்ளோஸ் ஆகிற ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க இப்போ ஜெகி கிஸ் பண்ணுறாங்க அந்த ஹாலில் ஜிம் பார்க்குறாங்க ஜம்முக்கு விடு ஜம்முக்கா ஜிம் சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க இதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெகி சொல்கிறாங்க இதுக்கு பதில் லவ் ஓகேவா லவ்லாம் சொல்ல மாட்டாங்க ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஒரு ஜிம் நினச்சிட்டு தான் வந்துருக்காங்க ஜெகி பார்க்குறாங்க சாப்பிட்டு பாட்டா ஜெகி ஃபிட் பண்ணுறாங்க இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து ஜெகி பார்க்குறேன் ஏன்டா போட்டு கேவலமாக இருக்கேன் நான் நல்லா தானே இருக்கேன் நியூட்ரிஷன் நல்லா தான் பண்ணேன் ஜெகி அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க நல்லா இருக்கே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதுக்கு வாமிட்டிங் இருக்கும் ஹெட்டு வர தர சுற்றிட்டு இருக்கு இந்த உட்காந்துட்டாங்க ஜெகி பார்க்குன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க ஒன்றும் சொல்கிறாங்க சொல்லிட்டாமா சொல்லிட்டாங்க ஒன்றும் லேட்டாக போக சொல்கிறாங்க ஜெகி பார்க்குங்க சொல்லிட்டாங்க சொன்னது தெரியும் சொல்கிறாங்க அது அடிக்கடி தலை சுற்று சொல்கிறாங்க ஜெகி தலை சுற்றுவா சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அப்படின்ட்டு சொல்லலான்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அவனுக்கு தேவை நடிப்பாங்க சொல்கிறாங்க நடிக்கிறடா உண்மை தானே கேட்குறான்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க ஜெகி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து அவர் கிட்ட இருக்கு கையில் ஜெகி பார்க்குறாங்க ஜெகி இப்போ ஷாக் ஆகிடுறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிறாங்க இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க நான் அத்தை ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க ஜெகி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா ஒயின் இருக்கா ஏன் நீங்கள் எப்படி பண்ணுறா கேட்குறாங்க இப்போ ஒயின் பார்க்குறேன் என்ன நான் என்ன பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் வரக்கூடாதா கேட்குறாங்க ஜிம் பார்க்குறேன் ஒயின் வா சரி கூப்பிட்றாங்க ஒயின் ஓடி போகிறா ஒயின் பார்க்குறா ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஒயின் சொல்லி ஹக் படிக்கிறாங்க இப்போ ஜெகி பார்க்குறேன் என்ன சொன்னால் சொல்கிறாங்க இப்போ ஒயின் பார்க்குறேன் அதே ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா ஜெகி பார்க்குறேன் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி கிட்ட அவங்க கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஜெகி கேட்குறாங்க அந்த கிட்டே செக் பண்ண சொன்னது நான் தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நேற்று நைட்டு அவனுக்கு தலை சுற்றுன்னு சொன்னான் ஓகேவா ஆஃபீஸில் இருக்கும்போது நான் தான் அவர்கிட்ட வேணாந்து கொடுத்தேன் ஜிம் செக் பண்ண சொல்லிட்டு எனக்கு டெய்லி அவனோட நெக்கில் ஹிக்கிஸ் பார்க்குறேன் நான் ஜெட்டு ஒயின் சொல்கிறா ஜெகி ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க ஆமாம் டெய்லி ஜிம் நெக்கில் ஹிக்கிஸ் இருக்கு ஓகே அவன் பாவம் ரொம்ப டயர்டாக இருக்கான் 2 months அவனுக்கு டயர்ட் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா இப்போ நம்ம ஜெகி ஒரு மாதிரி இருக்காது ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்ன சொல்கிறேன் ஆமாம் அதே ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான் இப்போ செக் பார்க்குறாங்க அவன்கிட்ட சொல்கிறாங்க அவன் இன்னும் ஒரு 1 week உனக்கு பர்த்டே வரப்போதில்ல அப்போ ஸ்பெஷலாக சொல்ல நினச்சான்னு சொல்கிறாங்க இப்போ செக் பார்க்குற நிச்சயமா ஆமாம் உனக்கு ஒரு அழகாக கன்ஃபியூஸ் பண்ணலாம் எனக்கு நீ இந்த 5 வருஷம் சஃபர் ஆகிட்டு சொல்லிட்டு இப்போ தான் அவன் பார்த்தேன் நீ எதுவும் டைரியாக ரீட் பண்ணா ஓகேவா அப்போ சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணா நீ எந்த லவ் பண்ணியிருக்க எந்த ஹார்ட் ஆகிருக்க நீ மொத்தம் வெளில பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக தெரியுது நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க அந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்டு இந்த ஆக்டிங் ஃபீல்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்னும் ப்ரொஃபஷனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் அப்படி இல்லை நீ அங்கே வெளில பார்க்கறது ஹாப்பியாக இருக்க இன்சன் எவ்வளோ ஹார்ட் ஆகிருக்கா அவன் நினச்சி எவ்வளோ லவ் பண்ணியிருக்க எவ்வளோ நீ உருகி இருக்க சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான் ஓகேவா அதனால தான் ஒரு ஸ்பெஷல் டேயில் அழகாக கம்போஸ் பண்ணலாம்னு நான் யோசிச்சிருந்தான் அதுக்குள்ளே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டான் அதுக்குள்ளே சொல்லிட்டான் நான் சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க இல்லை ஒயின் சொல்ல தான் நினச்சேன் ஆனால் எனக்கு இது தோணுச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம செக் பார்க்குறேன் எனக்கு சர்ப்ரைஸ் எது வேணாம் ஓகேவா நீ அக்செப்ட் பண்ணது போதும் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டே நான் செக்கி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க புரிஞ்சுக்காம கூட இருக்காங்களா ஜிம் சொல்கிறாங்க செக்கி பார்க்குறேன் இல்லை கோவமாக சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு கோவம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு ரொம்ப கோவம் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க ஜெகி ஹேக் பண்ணிக்கிறாங்க சாப்பிட்டுக்காங்க சாரி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பரவாயில்ல சொல்கிறாங்க பாரு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஒரு பர்சன் கிஸ் பண்ண சொல்லிட்டு ஃபேக் கிஸ் கூட பண்ணிட்டு ரொம்ப யோசிச்சேன்னு சொல்லிட்டு அப்போ நேர்ந்து டைரியில் எல்லாத்தையும் படித்தேன் எவ்வளோ லவ் பண்ணுறேன் எவ்வளோ மிஸ் பண்ணிருக்கேன் என்ன எவ்வளோ எதிர்பார்த்துருக்கேன் என்ன என்னோட கம்ஃபர்ட்டை என் லவ் எனக்கு கேர் எவ்வளோ மிஸ் பண்ணிக்க சொல்லிட்டு அந்த டைரியில் ரீட் பண்ணும்போது படித்தேன் எனக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க நீ அவ்வளோ கிரேஸ் லவ் பண்ணியா சொல்லிட்டு ரொம்ப கிரேஸ் இடமோட மூட்டா ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த டைரி ரீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கும் ஜிம்னுக்கு ஜெகியில் தான் எந்த கிளப் பண்ணி சொல்லிட்டு கிஃப்ட் ஒவ்வொன்றும் வாங்கியிருக்கோம் அதாவது மீனிங்ஃபுல்லாக வாங்கி வச்சிருப்பாரு இப்போ ஜெகே சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ண ஓகேவா நீ ஜஸ்ட் அக்செப்ட் பண்ண மட்டும் போதும் ஓகேவா ஜஸ்ட் சொல்லி ஜெம்கா எல்லாமே சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு போ மைண்ட் பார்க்குறாங்க நாங்கள் இருக்கா சரியாக சொல்கிறாங்க முன்னாடி இருக்க நைன்ச்சு போடி அப்படி சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க ஜிம் பார்க்க திட்டாத நம்ம ஓயின் அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க நான் நீ ஷையாக சொல்கிறேன் ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா சொல்கிறாங்க ஜம்கா சொல்லிட்டு ஐ லவ் யூ டா ஜிம் சொல்கிறாங்க ஜெகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க அதே சொல்கிறாங்க ஜம்கா ஐ லவ் யூ ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க ஜெகிக்கு ஒயின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ ஜெகி ஜிம்னா அப்படியே ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஒயின் பார்க்குற அரும்பா பிடிச்சி பார்க்குறப்போ எனக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டேன் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிற ஆசை ஓகேவா எனக்கு எப்போதுமே சஃபர் ஆகிற ரீசன் இதுன்னு தெரியும் சொல்லவே 1 time கூட நீ லவ் பண்ணுறீங்க உன்னை தான் லவ் பண்ணுறாலும் ஹார்டாக இருக்கான்னு சொல்லி தான் எனக்கு சரி பண்ணி வச்சிருக்கேன் ஒயின் சொல்கிறா ஜிம் பார்க்குறாங்க பரவாயில்ல ஒயின் 5 years சொல்கிறாங்க அந்த 5 years கூட நான் வெறுக்கல கோவன்ஸே சொல்கிறாங்க புரியுது அப்படி சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இப்போ எல்லாரும் வீட்டுக்கு இருக்காங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம ஜிம் ப்ரெக்னென்ட் ஆனது ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் பார்க்குறாங்க ஜெகி நீங்கள் கூட வரப்பா சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க இல்லை இப்போ தான் நீங்கள் மீட் பண்ணீங்க இப்போ தான் நீங்கள் நான் மேட்ச் பண்ணிட்டீங்க இப்போ தான் நீங்கள் சமாதானம் சொல்கிறாங்க ஜெகே பார்க்குறாங்க அதெல்லாம் கோவம் எவ்வளோ இருந்தாலும் சொல்கிறாங்க கோவம் எவ்வளோ இருந்தாலும் சொல்கிறாங்க நான் என் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணுவோம் சொல்லி ஜெகே சொல்கிறாங்க இவங்க பார்த்து இருக்கிறாங்க அட பாவி சொல்லிட்டு ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவரும் அழகாக சொல்லிட்டு இருக்காரு இப்போ ரொம்ப ஹாப்பி போயிட்டு டேஸ் சார் ஜிம் ஜெகே ஜிம் அழகாக கேர் பண்ணி பார்த்துருக்காங்க கையில் வச்சுக்கிறாரு ஜிம் தாங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க ஏன்டா சொல்கிறாங்க வீட்டுக்கு தள்ளி போக சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க ஜெகே பார்க்குறாங்க ஏன் கேட்குறாங்க ஒரு ஷையருக்கு தள்ளி போ ஜிம் சொல்கிறாங்க ஏறக்க பாருங்க ஜெகே இப்போ அவங்க ஃபேமிலி டின்னர் உட்காந்துருக்காங்க அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு ஜெகோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஜிம் பேரண்ட்ஸ் அதோட ஹாப்பி
இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஆக்கிட்ட சொல்கிறாங்க எல்லாம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. பார்த்து போட்டோம்னு சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. ஜெக்கி நீ வந்துட்டு ஆக்டிங் பண்ணும்போது இப்போ கோல்டாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் பார்த்தா எப்படி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ரொமான்டிக் ஹஸ்பண்டாக இருக்காரு சொல்லிட்டு நம்ம ஜெக்கியோட ஃபேமிலியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நான் என் ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் அப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க. சூப்பராக ஜென்டல் மேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேரா வந்து உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன வேணும் ஜிம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. நீ என் சோன்கிட்ட கூப்பிட்டு கூட சொல்கிறீங்க. என்ன வேணும் டே ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பாருங்க. ஆமாம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு நீ எந்த அளவுக்கு சஃபர் ஆனால் நானும் சஃபர் இருக்கும். ஓகே உனக்கு ஒரு முறுக்கு எனக்கு இருக்குது சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நான் ஃப்ரெண்டு நீ பாய் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் போதுமா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. எப்போ வந்து பாசிட்டிவ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. பாயிண்ட் இப்போ சிரிக்கிறா. நீ ஏன் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஃபுட்டு பிடிக்கும் ஆனால் கொடுக்கலான்னு எடுத்தா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவாக கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இருக்கடா உனக்கு ஒரு நாளைக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே சாரி சொல்கிறாங்க. எனக்கு சொல்லிட்டு ரொம்ப சஃபர் ஆகிட்டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை நான் உனக்கு சஃபர் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு ஹார்ட் பண்ணி உனக்கு பெயின் ஃபீல் ஆகிருப்பா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ டே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் நீ தான் சொல்லிட்டு ஓகே ஹார்ட் பண்ணாது தப்பு பண்ணுறது சண்டை போட ஓகே பேசாமல் போகாத இக்னோர் பண்ணாத அவாய்ட் பண்ணாத ப்ளீஸ் டே சொல்கிறாங்க. ஐம் சாரி டே லவ் யூ சச்சின்னு சொல்கிறாங்க. டே பார்க்க லவ் யூ டூ அப்படி தவிர சொல்கிறாரு. இது பக்கம் ஜெக்கே அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அவன் பார்க்குறா ஃபோர்க்கை முடிச்சுட்டு அதான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபோர்க் அது இது வச்சுட்டு அந்த ஃபோர்க் ஸ்பூன் இருக்குல்ல அதை வச்சுட்டு அப்படி பெண்ட் பண்ணுறாரு. அது அந்த அளவுக்கு பஸ்ஸு ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ பஸ்ஸு ஆகக்கூடாதுன்னா ரொம்ப ஓவர் ஆசைட்டு நம்ம வாங்கி தட்டிட்டு இருக்கோம். இவரும் ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு அது இன்னும் மற்ற விஷயம் கோவம் வர முடியாது. ஜிம் சொல்லிட்டு கோவம் வர சொல்லிட்டாங்க. வரும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கோவப்படாத என்னோட ஹஸ்பண்ட் அவன் சோல்மேட் சொல்கிறாங்க. தெரியுது சரி ஜமுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் ஜெக்கே மறைக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இருக்கு ரைட்டு உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நடிப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. பாரு ரெண்டாக இருந்தால் பார்த்துட்டு இருக்கேன் சரி என்ன வச்சுக்கேன் அவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வீட்டுக்கு கூட வச்சுக்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ டின்னர் முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் ஜிம் வீட்டு லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டே சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜெக்கி வீட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி பாசிட்டிவ் ஆகிறா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அவ்வளோ லவ் சொல்கிறாங்க. நாம கூட லவ் சொல்கிறாங்க. எப்போவுமே லவ் தான். ஜெக்கி எல்லாம் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்மு கிஸ் பண்ணிட்டாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் வீட்டு அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. இந்த 5 வருஷம் புரிஞ்சுருந்தா கூட அதுக்கு மொத்தத்துக்கு சேர்த்து இந்த லவ் மொத்தமாக கொடுத்துட்டாரு. ரொம்ப ஹாப்பி இவரும் கொடுத்துருப்பாரு அவரும் கொடுத்துருப்பாருங்க. பாரு லவ் பண்ணுற பர்சன்ட்டு சண்டை வரலாம் கோப்பெல்லாம் திட்டலாம் ஓகேவா அதை விட்டு போக நினைக்கா சரியா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி விட்டு போக மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது எவ்வளோ ஹார்ட் ஆகிடுச்சு ரொம்ப சென்சிட்டிவ் குழந்தைடா நம்ம ஹக் பண்ணிக்கூடாது ஓகே சாரி ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஒரு அப்படியே 4 days ஆஃப்டர் பார்க்கலாம்டா பார்த்தாங்க. ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்கான் பக்கத்தில் ஜெக்கி இன்னொரு பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்க ஸ்டமக்கு குட்டி பாப்பா இருக்கு. டேடா இது பாப்பாவை தம்பியா சொல்கிறாங்க. தெரியலையே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பாப்பா தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் மீன் உனக்கு பாப்பா தம்பி வேணாமா தம்பி வேணும் எனக்கு பாப்பா தான் வேணும் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் தான் இருக்காரு ஓகேவா. ஜிம் ரெண்டாக இருக்காங்க. குட்டியோட ஸ்டமக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஸ்டமக்கு கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குற என்ன ஜம்கா சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நம்ம ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது சார் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ரொம்ப ப்ரௌடாக சொல்லியிருப்பாரு. எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க எனக்கு மேரேஜ் ஆகிட்டு குழந்தை இருக்குது சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக ஆனால் சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு ஆக்டருமே இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜெக்கி வந்து சொல்லியிருப்பாரு எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க லவ் பண்ணுறேன் அந்த வேர்ல்டு லவ் பண்ணுற ஒரு பர்சன் என் ஒய்ஃப் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு சின்னதாக கூட ரூமர் வராது. அப்படி வந்தாலும் அதுக்கு உடனே இந்த இதை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வராதுக்கு அதனால் எப்படின்னா ஸ்பெட்டாக விடவே மாட்டார். நான் ஜிம் ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இதில் ஸ்டோரி ரொம்ப ஹாப்பி எனக்கு ஐ ஹோப் பிடிச்சிருக்க நம்பர் ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.